அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதாவது நமதுடைய கல்வி நிறுவனமானது அந்தியூரில் எந்த அறிமுகமும் இல்லாமல் 12/6/2000 ஆண்டில் துவங்கப்பட்டு படிப்படியாக ஒவ்வொரு ஆண்டும் மாணவரிடம் அச்சீவ்மெண்ட் கொடுத்து மட்டுமே பள்ளி முன்னேற்றத்தில் உள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். முதலில் டுட்டோரியலாக, அதாவது டியூஷன் சென்டராக துவங்கப்பட்டு 2004-2005 நர்சரி பிரைமரி பள்ளியாக உருவெடுத்து 2012 ஆண்டில் நக்கீரன் மெட்ரிக் உயர்நிலை பள்ளியாக வளர்ச்சி பெற்று தற்பொழுது நக்கீரன் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியாக மிக சாதனையுடன் செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். பள்ளியின் எதிர்கால நோக்கம் பாடத்தில் பின்தங்கிய மாணவனையும் அதிக மதிப்பெண்களுடன் முதல்நிலை தேர்வுகளில் தேர்ச்சியடை வைப்பதும் டாக்டராகவும் இன்ஜினியராகவும் உருவாக்குவதுமே எங்களுடைய நோக்கம் என்பதை தெரிவித்துக் கொண்டு, வரும் கல்வியாண்டில் நாங்கள் தொடர்ந்து கூறுவது போல மும்மொழி பயிற்சி தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி இந்த பாடத்திட்டத்தை இன்றைய கல்வி முறைக்கு ஏற்ப மாணவனை தயார் செய்தல் போன்ற முக்கிய மேம்பாட்டில் பள்ளி செயல்படும் என்பதை மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். நமதுடைய முக்கியமான நோக்கம் ஒழுக்கம், அறிவு இருந்தால் நிச்சயமாக ஒரு மாணவன் எந்த நிலையை வேணாலும் அடைவான் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஒரு கிராமப்புற மாணவனை கூட நல்ல மதிப்பெண்களுடன் உயர்நிலை அடைய வைப்பது கல்வி என்பதை மறந்துவிடக் கூடாது என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த மாலை நேரத்திலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Next, I request அமுதான தமிழே நீ வாழி, என் ஆவியிலே கலந்து நாவினிலே தவழும் அமுதான தமிழே நீ வாழி. வெள்ளத்தனையது மலர் நீட்டம், மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு என்ற வள்ளுவனின் வாக்கிற்கிணங்க உயர்ந்த உள்ளத்தோடு இந்த அற்புதமான நக்கீரன் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியினை 8 ஆண்டுகளாக சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கின்ற அருமை நண்பர் வரதராஜன் அவர்களே, ஆணும் பெண்ணும் நிகரெனக் கொண்டால் அறிவிலோங்கி வையம் தழைக்கும், எட்டும் அறிவினில் ஆணுக்கு இங்கே பெண் இளைப்பிள்ளைகான் என்ற பாரதியினுடைய வைர வரிகளுக்கு இணங்க அவருடைய மனைவியாக இந்த மேடையிலே அமைதியாக அமர்ந்திருக்கின்ற திருமதி அம்பிகா வரதராஜன் அவர்களே, தொட்டனைத்தூர் மணற்கேணி மாந்தற்கு கற்றனைத்தூரும் அறிவு என்பதற்கு இணங்க கற்று தெளிந்து இந்த பகுதியிலே ஏனைய பள்ளிகளை நடத்தி கொண்டிருக்கின்ற தாளாளர்களே, கிராட்டிடியூட் இஸ் தி மதர் ஆஃப் ஆல் விர்ச்சுஸ் அப்படிமா சிசாரோ. இது எதற்காக சொல்றேன்னா, நன்றி சாதாரண ஒன்றும் இல்லை. என்னை தொடர்ந்து தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு நான் இப்போது இங்கு உங்களிடம் பேசுவதற்கு காரணமாக அமைந்த தம்பி நெடுஞ்செழியன் அவர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஈன்ற பொழுதிலும் பெரிதுவுக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் அல்லது தந்தை என்ற நிலையிலே பிள்ளைகளை பெரியவர்களாக மாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தோடு பெருந்திரளாக இங்கே அமர்ந்திருக்கின்ற இந்த பகுதியைச் சேர்ந்த பெருமைமிகு பெற்றோர்களே, இந்த பள்ளிக்கூடத்திலே படிக்கின்ற அருமை மாணவ செல்வங்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் என்னை இந்த விழாவிற்கு அழைத்தமைக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த இடத்திலே இவ்வளவு பெற்றோர்கள் அமர்ந்திருக்கின்ற காரணத்தினாலும்
கல்வியினுடைய பெருமையை பற்றியும் பெற்றோர்களினுடைய அருமையை பற்றியும் நீங்கள் அதிகமாக பேச வேண்டும் என்று உங்களுடைய தாளாளர் கேட்டுக்கொண்டதற்கிணங்க நான் அதையே கருப்பொருளாக வைத்து பேச வேண்டும் என்று நினைக்கின்றேன். படித்தவர்கள், படிக்காதவர்கள், ஏழைகள், பணக்காரர்கள், உயர்ந்தவர்கள், தாழ்ந்தவர்கள் யாராக இருந்தாலும் ஒருவரை ஒருவர் பார்க்கும்போது கேட்கின்ற முதல் கேள்வி, புள்ள என்ன படிக்குது, எங்க படிக்குது, எப்படி படிக்குது என்பது தானே ஒழிய எவ்வளவு பணம் வச்சிருக்கீங்கன்னு ஒருத்தர் பார்க்கும்போது கேட்கறதே இல்லை. ஏன்? பணத்தையே தேடி ஓடிக்கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்திலே எல்லோரும் கல்வியை பற்றியே கேட்கின்றார்களே, படிப்பை பற்றியே கேட்கின்றார்களே. ஏன்? பணத்தை விட கல்வி பெரியதா? நிச்சயமாக பணத்தை விட கல்வி பெரியது. எப்படி தெரியுமா? வெள்ளத்தால் போகாது, வெண் தணலால் வேகாது, வேந்தராலும் கொள்ளத்தான் இயலாது, கொடுத்தாலும் நிறைவின்றி குறையாது. கொடுத்தாலும் நிறைவின்றி குறையாது. இதை ஏன் இப்படி சொல்றேன்னா, பணம் கொடுக்க கொடுக்க குறையுண்டா, கல்வி கொடுக்க கொடுக்க வளருண்டான். நீங்க யோசித்து பாருங்க. வெள்ளத்தினால பணத்தை அடித்து செல்ல முடியும், கல்வியின் மூலம் பெறுகின்ற அறிவினை வெள்ளத்தால ஒன்றும் பண்ண முடியாது. அதே போல தீயில பணம் எரிஞ்சிரும், கல்வியை தீயினால கூட எரிக்க முடியாது. கொடுக்க கொடுக்க பணம் குறையும், ஆனா கல்வி கொடுக்க கொடுக்க வளரும். இத்தனை சிறப்பு வாய்ந்த இந்த கல்வி எல்லாரும் ஏன் படிக்கணும்னு நினைக்கிறோம்னா, கல்வி ஏழைகளுக்கு செல்வம், செல்வர்களுக்கு அணிகலன், வீட்டிற்கு விளக்கு, நாட்டிற்கு நன்மை, பெண்களுக்கு பாதுகாப்பு, ஆண்களுக்கு வாழ்வே அதுதான். அதனாலதான் எல்லோருமே கல்வியை பற்றி படி படி என்று சொல்லுவதற்கு காரணம், ஒரே காரணம் இதுதான். இப்போ உங்களுக்கு ஒரு சம்பவத்தை சொல்றேன். வரும்போது நம்முடைய செல்வராஜ் சார் இதை ஞாபகப்படுத்தினார். சார், ஒரு கல்வி என்ன பண்ணுங்கிறத நீங்க எங்கேயோ எப்போ சொன்னதை கேட்டுட்டு அவர் சொன்னார். அதனால உங்களுக்கு சொல்றேன். இதை அருமை பெற்றோர்களே, ரெண்டு விஷயத்தை உங்களுக்கு சொல்றேன். இப்போ வந்தோன்னா நம்ம இந்தியாவினுடைய பெருமை என்ன, இந்த பள்ளிக்கூடங்களினுடைய பெருமை என்ன அப்படிங்கிறத நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும். இங்க வந்தோன்னா குத்து விளக்கு ஏத்துனாங்க. இதே போல ஒரு பெரிய விழாவிலே மேதகு மாமனிதர் அப்துல் கலாம் அவர்களும் மாவட்ட ஆட்சித்தலைவரும் நானும் குத்து விளக்கை ஏற்றி வைத்து விட்டு அமர்ந்தோம். கேள்வி நேரத்தின் போது ஒரு பெண் எழுந்து இந்தியாவினுடைய மிகப்பெரிய பெருமை என்ன என்ற ஒரு கேள்வியை கேட்டார். அடுத்த நொடி அப்துல் கலாம் அவர்கள் சொன்னார், நான் ஏற்றி வைத்தேனே குத்து விளக்கு, இது இந்துக்களினுடைய அடையாளம். அதை ஏற்றி வைக்க உபயோகித்தேனே மெழுகுவர்த்தி, அது கிறிஸ்தவர்களினுடைய அடையாளம். ஏற்றி வைத்த நானோ ஒரு இஸ்லாமியன். இந்த வேற்றுமையில் ஒற்றுமை தான் இந்தியாவினுடைய மாபெரும் சிறப்புள்ள. நீங்க நினைச்சு பாருங்க எவ்வளவு உண்மை. அடுத்து ஒரு மாணவன் எழுந்து என்னிடம் கேட்டான், இந்த பள்ளிக்கூடங்களினுடைய சிறப்பு என்னன்னு. நான் சொன்னேன், அப்துல் கலாம் அவர்கள் சொன்னதை அடியொட்டியே, நீ கோவிலுக்கு செல்ல வேண்டும் என்றால் ஒரு இந்துவாக இருக்க வேண்டும், மசூதிக்கு செல்ல வேண்டும் என்றால் ஒரு இஸ்லாமியராக இருக்க வேண்டும், தேவாலயத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் ஒரு கிறிஸ்தவராக இருக்க வேண்டும். ஆனால் நக்கீரன் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியை போன்ற ஒரு பள்ளிக்கூடத்திற்கு நீ வர வேண்டும் என்றால் மனிதனாக இருந்தால் மட்டுமே போதும். நல்லா புரிஞ்சுக்கிறீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. இதை ஏன் சொல்றேன்னா, இந்த கல்வி ஒன்றுதான் உலகத்தையே மாற்றக்கூடிய ஒரு ஆயுதம். சொன்னவர் நான் இல்ல, நெல்சன் மண்டேலா சொல்றார். படிக்காமல் இருப்பதை விட பிறக்காமல் இருப்பதே மேல்ங்கிறான் பேரறிஞன் பிளேட்டோ. பெற்ற பிள்ளை கைவிட்டாலும் கற்ற கல்வி கைவிடாது சொல்றவர் மகாத்மா காந்தி. கல்வி கற்பதற்காக ஒருவன் பள்ளிக்கூடத்தை நோக்கி சென்றால் அவன் இறைவனின் பாதையில் செல்வோனாவான் சொல்றது நபிகள் நாயகம் சொல்றார். அப்ப நினைச்சு பாருங்க,
மாபெரும் நல்ல மனிதர்கள் பூரா படி படி படின்னு சொல்றாங்களே, ஏன்? 2008ஆம் ஆண்டு நான் திருச்சி மாவட்டத்தினுடைய காவல்துறை கண்காணிப்பாளராக இருக்கும்போது மதியம் 2:30 மணிக்கு ஜனாதிபதி மாளிகையிலிருந்து எனக்கு ஒரு அழைப்பு. அழைத்தவர் மேதகு மனிதர் அப்துல் கலாம் அவர்கள். அழைத்ததனுடைய நோக்கம், திருச்சி மாவட்டத்தில் துறையூர்னு ஒரு ஊர் இருக்கான்னு கேட்டார். ஆமா சார் இருக்குன்னு. அங்க ஒரு பொண்ணு டிஸ்ட்ரிக்ட்ல ஃபர்ஸ்ட் வந்திருக்கு. இப்ப இந்த நக்கீரன் பள்ளியில வந்தோன்னு சொன்னார் திரு வரதராஜன் சார். ஆரம்பித்த 2ஆம் வருடமே 500க்கு 497 மார்க் வாங்கி மிகப்பெரிய பாராட்ட வந்து முதலமைச்சர்கிட்ட வாங்கினோம் சார் அப்படின்னாரு. கேட்கும் போதே பெருமையா இருந்துச்சு. ஏன்னா கிராமப்புறத்திலிருந்து பிள்ளைகள் அறிவு மிக திறமையான பிள்ளைகள், உங்களுடைய பிள்ளைகள், அதை முதல்ல ஞாபகம் வச்சுங்க. நான் கிராமப்புறத்திலிருந்து வந்தவன், அரசு பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு வந்தவங்கிறதுனால எனக்கு தெரியும். அதற்கு ஒரு வாய்ப்பை உண்டாக்கி கொடுப்பதற்காக நல்ல பள்ளிக்கூடத்தை சேர்ந்து தேடி எடுக்கிறீங்க. அப்போ அவர் என்கிட்ட சொல்லும் போது அப்துல் கலாம் சார் சொன்னாரு, அந்த துறையூர்ல சரஸ்வதினு ஒரு பொண்ணுப்பா, அந்த பொண்ணு டிஸ்ட்ரிக்ட்ல ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கியிருக்கு. ஆனா அவங்க அம்மா அப்பா ஏழ்மையின் காரணமா கல்லூரியில படிக்க வைக்க முடியாம 30 வயது வித்தியாசத்துல 17 வயது கூட நிரம்பாத அந்த பெண்ணுக்கு, பெண்ணோட தாய் மாமாவுக்கு 47 வயது, 2ஆம் தாரமா திருமணம் செய்து வைப்பதற்கு முயற்சி நடப்பதாக நான் அறிகிறேன். அதனால நீங்க எப்படியாவது அந்த கல்யாணத்தை அவங்க அம்மா அப்பாட்டே சொல்லி, அது குழந்தை திருமணம், சட்டப்படி தப்பு இல்லையா, அந்த திருமணத்தை நீங்க வந்து என்ன பண்ண முடியும் பாருங்க, அப்படிதான் சொல்லுவாரு. அந்த பொண்ணு மேற்கொண்டு படிக்கணும்னு சொல்லுது. அதை படிக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை வந்து ஏற்பாடு பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டாரு. நான் ஒண்ணு அங்கிருந்து புறப்பட்டு 1 மணி நேரம் ஆகும் அந்த இடத்துக்கு போறதுக்கு. டிஎஸ்பி இன்ஸ்பெக்டர்லாம் வர சொல்லிட்டு திருச்சியிலேருந்து அந்த துறையூருக்கு போறேன். அங்க போனா இன்ஸ்பெக்டர் டிஎஸ்பி எல்லாம் இது குழந்தை திருமணம் சட்டப்படி தப்பு அப்படின்னு சொன்னதுலோடனே அவங்க வந்து, சார் எங்களுக்கு ஏழ்மை தான் காரணம், 30 வயசு வித்தியாசத்துல அந்த அவரை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு பாருங்க, ராத்திரி எல்லாம் அழுது கண்ணெல்லாம் சவந்து போயிருக்கு, அவளுக்கு மேற்கொண்டு படிக்கணும்னு சொல்றா, அதனால அதுக்கு ஏதாவது உதவி பண்ணா போதும் சார் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் அந்த பொண்ணுகிட்ட கேட்டேன், என்ன படிக்கணும்னு கேட்டேன். திருச்சியில் உள்ள ஒரு மிகப்பெரிய கல்லூரியை சொல்லி அந்த கல்லூரியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கணும்னு. நான் அங்கேருந்தே அந்த முதல்வருக்கு பேசினேன். அந்த முதல்வர் உடனே சீட்டு தரேன் சார், நீங்கள் வர சொல்லுங்க, இன்னைக்கு தான் லாஸ்ட் டேட்டு, 4:30 மணிக்குள்ள வர சொல்லுங்கன்ட்டு வச்சுட்டாங்க. நான் அந்த பொண்ணுகிட்ட கேட்டேன், உனக்கு பிடிக்காத திருமணத்தை உங்க அம்மா அப்பாவே நிறுத்திட்டாங்க, பிடிச்ச படிப்பை நான் வாங்கி கொடுத்துட்டேன், உன்கிட்ட எனக்கு ஒரு சந்தேகமா, உனக்காக ஜனாதிபதி டெல்லியில இருந்து அப்துல் கலாம் சார் பேசினாரே எப்படின்னு. அந்த பொண்ணு சொன்னிச்சு, 8வது படிக்கும் போது அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கு அப்துல் கலாம் சார் அப்ப அணு விஞ்ஞானியா தான் இருந்தார், அவர் வந்திருந்தாரு பேசுறதுக்கு, இது மாதிரி ஒரு கூட்டத்துக்கு நான் போயிருந்தேன். அப்ப கேள்வி கேட்க சொன்னாரு. நான் கேள்வி கேட்டேன். கேள்வி கேட்கும்போது பெண்களினுடைய முன்னேற்றத்திற்கு, பெண்களினுடைய பாதுகாப்பிற்கு அடிப்படை தேவை என்னன்னு ஒரு கேள்வியை கேட்டேன் சார். அவர் எஜுகேஷன், கல்வி அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்தாரு. அன்றைக்கு வந்து புத்தகத்தை எடுத்த நான் தொடர்ந்து கஷ்டப்பட்டு படிச்சு நான் வந்து டிஸ்ட்ரிக்ட்ல ஃபர்ஸ்ட் வந்தேன். எங்க அம்மா அப்பாவே பணம் இல்லைன்னு சொல்லிட்டு என்ன படிக்க வைக்கலன்னா நான் என்ன சார் பண்றது, நீ என்னமா பண்ணேன்னு என் கூட வந்த டிஎஸ்பி கேட்டாங்க. பெண் துணை கண்காணிப்பாளர் கமலான்னு பேர். சரி, அதுக்காக நீ என்ன பண்ணன்னு கேட்டாங்க. எங்களுக்கு என்னன்னா, எப்படி அப்துல் கலாம் சார் இந்த பொண்ணுக்காக பேசினாருன்னு தெரிஞ்சுக்கணும். அந்த பொண்ணு சொன்னுச்சு, யாரெல்லாம் கேள்வி கேட்டாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு கார்டு கொடுத்தாரு கையெழுத்து போட்டு. எவ்வளவு பெரிய மனுஷன் பாருங்க. அந்த கார்டுல இமெயில் ஐடியும் அவருடைய போன் நம்பரும் இருந்துச்சு. அதை பத்திரமா வச்சிருந்தேன் சார். அதை தேடி எடுத்து காலையில 7 மணிக்கு நான் தான் சார் ஜனாதிபதி கிட்ட பேசினேன்னு. நான் அந்த நம்பர்ல பேசினேன், அவரே எடுத்துட்டாரு சார். எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம். இதோட முடிஞ்சு போயிருந்தா உங்கள்கிட்ட நான் இப்ப சொல்லியிருக்க மாட்டேன். ஒரு பெண் தன்னுடைய கல்விக்காக ஜனாதிபதியை தொடர்பு கொள்ள முடிகிறது. தமிழன் ஒருவன் ஜனாதிபதி மாளிகையிலே அமர்ந்திருந்த காரணத்தினால் அதற்கு விடையும் கிடைக்கிறது, அது வேறு. ஆனா 9 ஆண்டுகள் கழித்து நான் உலகம் முழுவதும் சென்று உரை நிகழ்த்து போவேன். இன்று உங்களிடத்திலே இந்த ஊரிலே பேசிக் கொண்டிருப்பதிலே மிக்க மகிழ்வோடும் நெகிழ்வோடும் கிராமப்புறம் என்ற காரணத்தினால் இதனை எல்லாம் உங்களிடம் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். அட்லாண்டால அமெரிக்கால நடந்த வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவை விழாவிற்கு நான் பேசிவிட்டு வந்து கீழே அமர்கின்றேன்.
ஒரு பெண் மேடைக்கு போய் 2 நிமிஷம் பேசணும்னு நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள்ட்ட பர்மிஷன் கேட்குது. பேசுமான்னு சொல்றாங்க. அந்த பொண்ணு சொன்னிச்சு, நான் கலிபோர்னியாலேருந்து 300 கிலோமீட்டர் காரை ஓடிக்கிட்டே வந்திருக்கேன். நான் வந்து இங்கே மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தில் வேலை பார்க்குறேன். ஒரு மாதத்துக்கு 4 லட்சம் ரூபா சம்பளம். என்னுடைய கணவர் 3 லட்ச ரூபா தான் வாங்குறாரு, இங்கே தான் உட்காந்துருக்காரு. எங்கள் அம்மா அப்பாலாம் இங்கே வந்திருக்காங்கன்னா இதெல்லாம் ஏமா சொல்கிறேன்னு அங்கே உள்ளவங்க கேட்குறாங்க. அப்போ அந்த பொண்ணு சொன்னிச்சு, காரணத்தோடு தாங்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஐயா கலியமூர்த்தி அவர்களே, என்னை நீங்களும் மறந்திருக்கலாம், அப்துல் கலாம் அவர்களும் மறந்திருக்கலாம், ஆனால் உங்களை எல்லாம் நான் மறக்கவே முடியாது. காரணம், நான் தான் துறையூர் சரஸ்வதி என்று கூறி. நீங்க நினைச்சு பாருங்க, 2ஆம் தாரமாக வாழ்க்கைப்பட்டு அடுப்படியிலே தன்னுடைய வாழ்க்கையை தொலைக்க இருந்த ஒரு பெண்ணை அமெரிக்காவிலே அட்லாண்டாவிலே கொண்டு போய் நிறுத்தியது எது? கல்வி ஒன்றுதானே. அன்று அந்த பெண் படிக்க வேண்டும் என்று எடுத்த மிகப்பெரிய முடிவு அதனுடைய வாழ்க்கையே புரட்டி போட்டதோடு மட்டுமின்றி அதனுடைய குடும்பத்தினுடைய, நாட்டினுடைய, வீட்டினுடைய எல்லாத்தையும் புரட்டி போட்டுருச்சு. அதனாலதான் ஒரு கல்வி படிக்கின்ற மாணவனை மட்டுமின்றி அவன் பிறந்த வீட்டையும் இந்த நாட்டையும் உயர்த்தக்கூடியது. கல்வி ஒன்றுதான் நம்பிக்கை நிறைந்த பயணத்தை இந்த உலகத்திலே நீ முன்னெடுத்து செல்வதற்கு உனக்கு உபயோகப்படக்கூடியது. நீங்க பாருங்களேன், எத்துணை பெரிய கோடீஸ்வரனுக்கு மகனாக மகளாக நீ பிறந்தாலும் பெற்றோர்களிடமிருந்து சொத்தை பெறுவதை போல இந்த காட்டை நீ வச்சுக்க, இந்த பணத்தை நீ வச்சுக்க, இந்த வீட்டை நீ வச்சுக்க அப்படின்னு பிள்ளைங்களை கூப்பிட்டு பிரிச்சு கொடுக்குறோம்ல அம்மா அப்பாலாம். இப்போ நான் வந்து ஒரு பெரிய போலீஸ் அதிகாரி, ஒரு குரூப் 1 ஐபிஎஸ்ஓ அல்லது வந்து ஒரு எம்ஏ பிஹெச்டி எல்லாம் படிச்சுட்டு நான் இருக்கேன்னு வச்சுக்கோங்க. என்னுடைய பிள்ளைகளை கூப்பிட்டு இந்த ஐபிஎஸ் நீ வச்சுக்க, இந்த டிபிஎஸ் நீ வச்சுக்க, இந்த எம்ஏவை நீ வச்சுக்க, இந்த பிஹெச்டி நீ வச்சுக்கன்னு கொடுக்க முடியுமா? கொடுக்கவே முடியாது. அவன் படிச்சு தான் பெற முடியும். அதுதான் கல்வியினுடைய சிறப்பே. ஏழையா இருந்தாலும் பணக்காரனா இருந்தாலும் படிச்சா பெரிய ஆளாயிரலாம். இப்ப இந்த மேடையில் அமர்ந்திருக்கிற எல்லாரையுமே பாருங்களேன், யோசித்து பாருங்க. திரு வரதராஜன் சாரா இருக்கட்டும், அவர் செல்வராஜா இருக்கட்டும், ஒரு காதரா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், எல்லாரும் பள்ளிக்கூடங்களை வச்சுட்டு இங்க வந்து ஆசிரியர்களாவோ ஏதோ ஒரு ட்ரைனிங் சென்டர்லயோ கல்லூரியிலேயோ பேராசிரியரை வேலை பார்த்துட்டு இங்க உட்காந்துருக்காங்க, நான் உட்பட. இவ்வளவு பேரும் இந்த மேடையிலே அமர்ந்திருப்பதற்கு என்ன காரணம்? எல்லாரும் கோடீஸ்வரர்கள் என்பதனால் மேடையிலே அமர்ந்திருக்கிறோமா? இல்லையே. பின் எதனால்? நன்றாக அமைதியா கேட்டு உள்வாங்கிக்கிறீங்க, அதனால சொல்றேன். இத்துணை பேரும் மேடைக்கு அழைக்கப்பட்டு நானெல்லாம் இந்த இடத்துல பேசுறதுக்குரிய வாய்ப்பை பெறுவது எதனால? பெரிய கோடீஸ்வரர் என்பதனால இல்லையே. பின்ன எதனால? எக்குடி பிறப்பினும் யாவரே ஆயினும் அக்குடியில் கற்றோரை மேல் வருகவென்பர். வேற்றுமை தெரிந்த நாற்பாலுள்ளும் கீழ்ப்பால் ஒருவன் கற்பின் மேல்பால் ஒருவனும் அவன் கற்படுமேங்கிற ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியன் புறநானூற்றில. என்ன அர்த்தம்? நீ எந்த ஜாதி, எந்த மதம், என்ன குலம், ஏழையா பணக்காரனா ஒண்ணும் கிடையாது. நீ படிச்சுட்டேன்னா உன்னை மேடைக்கு வான்னு கூப்பிட்டே ஆகணும். ஏன்? அறிவுடை ஒருவனை அரசனும் விரும்புவான். அரியாசனத்தில் இருப்பவர்களிடம் சரியாசனம் தருவது கல்வி. பணக்கார பிள்ளைகள் மகாலட்சுமியால் பணத்தால் பிறரை ஆளும் போது நம்மை போன்ற ஏழை பிள்ளைகள் சரஸ்வதியால் கல்வியால் மட்டுமே பிறரை ஆள முடியும். அதுதான் கல்வியினுடைய சிறப்பு. நானும் ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவரும் ஒரு மாவட்டத்தை ஆட்சி செய்தோம் என்றால் பணத்தை வைத்துக் கொண்டு ஆட்சி செய்ய முடியும். கல்வியை வைத்துக் கொண்டுதானே ஆட்சி செய்யும். அதன் மூலம் கிடைத்த பதவியை வைத்துக் கொண்டுதானே, அதன் மூலம் கிடைத்த அதிகாரத்தை வைத்துக் கொண்டுதானே ஆட்சி செய்ய முடிகிறது. அப்ப பணம் இருக்கோ இல்லையோ, ஏழையா இருந்தாலும் பணக்காரனா இருந்தாலும் படிச்சுட்டான்னா அவன் வாழ்க்கையில உயர்ந்த நிலைக்கு போறதை யாராலையுமே தடுக்க முடியாது. இப்போ உங்களை மாதிரி நிறைய பேர் பெற்றோர்கள் உங்க பிள்ளைங்களை அங்கே படிக்க வச்சுட்டு கலை நிகழ்ச்சி எல்லாம் பார்க்கணுமேங்கிறதுக்காக வந்து உட்கார்ந்துருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். என்னுடைய தந்தை 5ஆம் வகுப்பு மட்டுமே படித்த ஏழை விவசாயி. இப்ப நீங்கெல்லாம் பிள்ளைங்களுக்கு எப்படி சொல்றீங்களோ அது மாதிரி என்கிட்ட சொல்லுவாங்க, தம்பி நீ மட்டும் படிச்சுட்டேன்னா உன்கிட்ட இருந்து எது போனாலும் இந்த கல்வி மட்டும் போகாதுப்பா, தயவு செய்து படியும்பாங்க. நானும் படித்தேன். பெரிய பதவி கிடைக்கிறதுக்கு மட்டும் இல்லை. இதை எதுக்கு உங்ககிட்ட சொல்றேன் தெரியுமா? இங்க வரும்போது என்கிட்ட கேட்டாங்க,
என்னை ரிசீவ் பண்ணி அழைச்சிட்டு வந்தோடனே பெரிய காவல்துறை அதிகாரி, நிறைய பதக்கங்கள்லாம் பெற்றவர், 2 முதலமைச்சர்கிட்ட வேலை பார்த்தீங்கலாம் சொன்னாங்க. நான் இப்போ உங்கள்கிட்ட ஒன்று சொல்கிறேன். பணி நிறைவுக்கு பிறகு நான் உயிராக நேசித்து உடுத்தி இருந்த காக்கி உடை என்னிடத்திலே இல்லை. நான் வாங்கிய பதக்கங்கள் ஜனாதிபதி பதக்கம் உட்பட என்னுடைய மார்பகத்தை அலங்கரிக்கவில்லை. ஆனால் என் தந்தை சொன்னதை போல நான் படித்த கல்வி மட்டும் என்னிடத்திலேயே இருக்கின்ற காரணத்தினால் உலகம் முழுவதும் சென்று உரை நிகழ்த்துகின்றேன் என்று உங்களிடம் உரை நிகழ்த்துகின்றேன். அப்பா சொன்னது எவ்வளவு உண்மை பாருங்க. இதுதான் நீங்க பிள்ளைங்கள்ட்ட சொல்லணும். நீ படிச்சா நிறைய பணம் சம்பாதிக்கலாம், அதுக்காக படிடான்னு சொல்லாதீங்க. கல்வியினுடைய பொருள் கடலளவு பெரியது. ஏன் அப்படி சொல்லாதீங்கன்னு சொல்றேன்னா, படிச்சு பெரிய ஆளானா பணம் சம்பாதிக்கிறது அதுல ஒரு பகுதி. கல்வியின் மூலம் வருகின்ற பெருமை மாபெரும் பெருமை. நீங்க பணம் சம்பாதிக்கிறதுக்கு மட்டும்தான் படிப்புன்னு அவனை நீங்க நினைக்க வச்சு நீ நல்லா சம்பாதிக்கலாம் படிடான்னு சொன்னா அவன் படிக்க மாட்டான். ஏன் தெரியுமா? கலெக்டரா கஷ்டப்பட்டு படிச்சு IAS IPS பாஸ் பண்றதை விட கவுன்சிலரா இருக்கிறது பெரிய அளவுல சம்பாதிக்கிறானே, கலெக்டரை விட கவுன்சிலர் சம்பாதிக்கிறானே, நம்ம ஏன்டா படிக்கணும்னு நினைச்சிடும். அப்ப கல்வியோட பெருமை என்ன? மன்னரும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னரில் கற்றோன் சிறப்புடையோன். மன்னருக்கு தன் தேசமல்லால் சிறப்பில்லை, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. இது ஒரு மூதுரையில் உள்ள ஒரு பாடல். ஒரு அரசனா இருந்தா கூட அந்த நாட்டில் மட்டும்தான்டா உனக்கு சிறப்பு. நீ மட்டும் படிச்சுட்டேன்னா உலகத்துல எந்த மூலைக்கு போனாலும் உனக்கு சிறப்பு. அப்ப மன்னனை விட படிச்சவன் உயர்ந்தவன். அதனாலதான் கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படின்னு சொல்றோம். இந்த படிப்பு எப்படியெல்லாம் மாத்துங்கிறதுக்கு கிராமப்புறத்து பெற்றோர்களாக இருக்கின்ற காரணத்தினால் அதற்கு ஏற்ற உதாரணங்களையே உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று, உண்மை சம்பவங்களையே பதிவு செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றேன். பக்கத்துல திண்டுக்கல்னு ஒரு ஊர் இருக்கு. உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதுல ஒரு போலீஸ்கார், ஒரு கான்ஸ்டபிள், அவர் அவருடைய மனைவி பேரு அம்பிகா. அந்த பொண்ணு 10வது வகுப்பு மட்டுமே படித்த 2 குழந்தைகளுக்கு தாய். இப்ப ரீசெண்டா நடந்த உண்மையான சம்பவத்தை உங்கள்கிட்ட சொல்றேன். அந்த பெண் காவலரா இருக்கிற தன்னுடைய கணவரை பார்த்து எல்லாரும் சல்யூட் அடிக்கிறத, வணக்கம் வைக்கிறத பார்த்துட்டு நம்ம ஊர்ல நம்ம ஆள் தான் பெரிய ஆளு, நம்ம கணவர் தான் உலகத்திலே பெரிய அதிகாரின்னு அது நினைச்சிட்டு இருக்கேன். ஏன்னா 10வது படித்த 2 குழந்தைகளுக்கு தாய். அந்த பெண்ணோட வயது குழந்தை திருமணமாக இருந்த காரணத்தினால் 18 வயதே நிரம்பிய அம்பிகாவினுடைய வயது 2 குழந்தைகளுக்கு தாய், காவலரினுடைய மனைவி, 18 வயசு தான் 10வது படிச்சிருக்கு. ஒரு நாள் ரிபப்ளிக் டே, குடியரசு தின விழாவிற்கு, திண்டுக்கல்ல நடக்கிற விழாவுக்கு அவருடைய கணவர் தன்னுடைய மனைவி அழைச்சிட்டு போறாரு. எல்லாரும் குடும்பமா வருவாங்க இல்லையா? சுதந்திர தினம், குடியரசு தினம் எல்லாம் போறீங்கல்ல, எல்லாருக்கும் மிட்டாய் கொடுக்குறாங்க, கொடியேற்றுறோம்ல, அந்த மாதிரி விழாவுக்கு அழைச்சிட்டு போறாங்க. அங்க அழைச்சிட்டு போகும்போது சப் இன்ஸ்பெக்டர் வந்தோடனே இந்த கான்ஸ்டபிள் போய் சல்யூட் அடிக்கிறார். இன்ஸ்பெக்டர் வந்தோடனே எந்திரிச்சு போய் சல்யூட் அடிக்கிறாரு. டிஎஸ்பி, ஏடிஎஸ்பி வரிசையா போய் சல்யூட் அடிச்சுட்டே இருக்காரு. இந்த பொண்ணு நினைக்குது, என்னடா நம்ம வீட்டுக்காரர் தான் பெரிய ஆளுன்னு நினைச்சோம், இவர் யார் வந்தாலும் ஓடி ஓடி போய் சல்யூட் அடிக்கிறாரு அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கு. திடீர்னு அந்த மொத்த கூட்டமா எந்திரிக்குது. என்னடா எல்லாரும் எந்திரிக்கிறாங்கன்னு இந்த பொண்ணு எந்திரிச்சு பாக்குது. ஒரு பொண்ணு வருது, அத்தனை பேரும் போய் சல்யூட் அடிக்கிறாங்க, கும்பிடுறாங்க. உடனே இது புருஷனை கூப்பிட்டு கேட்குது, ஏங்க இது யாருங்க இந்த பொண்ணு அப்படின்னு. அவங்க ஒரு IPS ஆபீசர், அவங்க தான் இந்த மாவட்டத்தோட SP அப்படின்னு சொல்லு. இந்த பொண்ணுக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா ஒரு பொம்பளை புள்ள இவ்வளோ 6 அடியில் இருக்கிற பெரிய பெரிய அதிகாரி எல்லாம் சல்யூட் வெறப்பா நின்று அடிக்கிறாங்க, கேட்டா IPSன்னு சொல்றாருன்னா அதுக்கு அதுலயே மனசுல ஓடிட்டே இருக்கு. வீட்டுக்கு போனோம்னா அவங்க போலீஸ்காரை கூப்பிட்டு சொல்லுது கணவன்ட்ட, நான் சாகரத்துக்குள்ள IPS அதிகாரியா மாறி SP ஆகி தான் சாவேன் அப்படின்னு. எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம். உடனே அவங்க அம்மா அப்பாலாம் பேசாம போய் வேலையை பாரு அப்படிங்கிறாங்க. இந்த கணவர் சொல்றாரு, உன்னாலெல்லாம் அது முடியாது, அது ரொம்ப கஷ்டமான படிப்பு, நீ எல்லாம் IPS ஆக முடியாதுன்னு எல்லாரும் சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி சொல்றாங்க. இந்த பொண்ணு ராத்திரி பூரா தூங்கல. காலையில வீட்டுக்காரரை கூப்பிட்டு, நான் 10வது படிச்சிருக்கேன், என்னால் ஆக முடியாதுன்னு சொல்றீங்கல்ல, ஒரு பள்ளிக்கூடத்தில் இந்த மாதிரி ஒரு நக்கீரன் மெட்ரிக் பள்ளி மாதிரி ஒரு பிரைவேட் பள்ளியில் என்னை கொண்டு வந்து சேர்த்து விடுங்க, நான் எப்படி படிக்கிறேன்னு பாரியா அப்படின்னு தொந்தரவு தாங்காம அழைச்சிட்டு போய் ஒரு ஸ்கூல்ல சேர்த்து விடுறேன். 12ஆம் வகுப்புல +2ல ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வருது.
கொண்டு போய் ஒரு காலேஜில், பிரைவேட் காலேஜில் சேர்த்து விடுறாரு. யூனிவர்சிட்டி ரேங்க் வருது. ஒரே ஆச்சரியம், அந்த பொண்ணு படிக்கிறத பார்த்துட்டு ராத்திரி பகலா பிடிக்குது. 2 குழந்தைங்கள வச்சுட்டு டிகிரி எல்லாம் வாங்கினதுக்கு அப்புறம் நான் சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எழுதணும், IAS IPS பரீட்சை எழுதணும், எனக்கு கொண்டு வந்து மெட்ராஸ்ல ட்ரைனிங் சென்டர்ல சேர்த்து விடுங்க. வேற வழியே இல்லாம இது படிக்கிறத பார்த்துட்டு இது ஒருவேளை சாதிச்சாலும் சாதிச்சிருமேன்னு கொண்டு போய் சேர்த்து விடுறாங்க. பிள்ளைங்களெல்லாம் இவர் பார்த்துக்கிறாரு, அவங்க அம்மா அப்பா வந்து கூட இருக்கிறாங்க. கதை இல்லைங்க, நிஜம். இந்த பொண்ணு 3 தடவை ப்ரிலிமினரின்னு ஒரு எக்ஸாம் எழுதணும், மெயின் ஒரு எக்ஸாம் எழுதணும், அப்புறம் வைவான்னு சொல்லுவாங்க, நேரடியாக போய் கேள்வி கேட்பாங்க, பதில் சொல்லணும். இந்த மொதல் பரீட்சையிலேயே 3 தடவையும் ஃபெயில் ஆயிடு. உடனே அவங்க வீட்டுக்காரர் ஃபோன் பண்ணி, பிள்ளைங்கெல்லாம் வளருதுமா, வச்சுக்கிட்டு பார்க்கறது என்னால் முடியல, உன்னால் படிக்க முடியாது, இதை எழுத முடியாது, கஷ்டம்னு சொன்னேன்ல, அதனால வேண்டாம், நீ வந்துரு அப்படின்னு கூப்பிடுறாரு. இது ஒரே குழப்பமா இருக்கு. ஏன்னா 3 தடவை எழுதிட்டோம், ப்ரிலிமினரியே பாஸ் பண்ணல, இன்னும் மெயின் இருக்கு, அப்புறம் வைவா இருக்கு அப்படின்னு அதுவுமே யோசிக்குது. இந்த மாதிரி இந்த IAS IPS கோச்சிங் சென்டர்லாம் நான் பேச போறேன். மெட்ராஸில் இருக்கிற சங்கர் IAS அகாடமி, கிங் மேக்கர்ஸ், மனிதநேயம், நிறைய இருக்கு, அப்போலோ, இதுல எல்லாம் பேசுறதுக்கு கூப்பிட்டு நான் போய் பேச போவோம். அது மாதிரி போய் பேச போகும்போது இதை மாதிரி எல்லாரும் அந்த யார் பரீட்சைக்கு போறாங்களோ அந்த எல்லாரும் உட்காந்துருப்பாங்க. நான் பேசும்போது சொன்னேன், என்னுடைய முயற்சிகள் என்னை பல முறை கைவிட்டது உண்டு, ஆனால் என்னுடைய முயற்சியை நான் ஒரு முறை கூட கைவிட்டதில்லை. ஏனென்றால் முயற்சி என்பது முடிந்தவரை செய்வதற்கு பெயர் முயற்சி அல்ல, முடியும் வரை செய்வதே முயற்சி அப்படின்னு சொல்லி சொன்னேன். இந்த பொண்ணு அதில் உட்காந்து கேட்குது. அப்போ வந்து இது வெளியில் வரும்போது என்கிட்ட வந்து பேசு, என்கிட்ட கேட்குது, சார் எல்லாரும் உன்னாலெல்லாம் முடியாது முடியாதுன்னு ரொம்ப டிஸ்கரேஜ் பண்ணுறாங்க சார், என்னால் முடியுமா அப்படின்னு சொல்லி. நான் உடனே அந்த பொண்ணுகிட்ட சாதாரணமாக சொன்னேன், நீ பெரிய முயற்சியில ஈடுபடும் போது இந்த உலகம் உன்னை பார்த்து வீண் முயற்சி என்று கேலி செய்யும். ஆனால் நீ வெற்றி பெற்ற பிறகு இதே உலகம் உன்னை விடாமுயற்சி என்று பாராட்டும். அதனால நீ முயற்சியை கைவிடாம படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி பேப்பர் எடுத்து விரிக்கிறேன் நான், இங்கிலீஷ் பேப்பர். அதுல என்ன எழுதியிருந்தாங்கிறத தமிழ்ல சொல்றேன். தமிழகத்திலிருந்து வந்து மும்பையை கலக்குகின்ற பெண் சிங்கம் டெப்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ் அம்பிகா அப்படின்னு போட்டு அந்த பொண்ணோட போட்டோ போடுறேன். நீங்க நினைச்சு பாருங்க, 10வது மட்டுமே படித்திருந்த ஒரு பெண், 2 குழந்தைகளுக்கு தாயாக இருக்கின்ற ஒரு பெண், அதுக்கப்புறம் படிச்சு சிவில் சர்வீஸ் பாஸ் பண்ண முடியுதுன்னா, இந்த மாதிரி பள்ளிக்கூடங்கள்ல இப்படி வந்து ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல ஆரம்பிக்கும் போதே நீங்க யோசித்து பாருங்க, ஸ்டேட் லெவல்ல ரேங்க் வர்ற மாதிரி ஒரு நக்கீரன் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் மாதிரி பள்ளிக்கூடத்துல நீங்க படிக்க வச்சா அந்த பிள்ளைங்க பெரிய லெவல்ல போகலைன்னா அதுக்கு என்ன காரணம் யோசித்து பாருங்க. பெற்றோர்கள் என்ன சொல்ல வேண்டும்னா, கல்வியினுடைய பெருமை அருமைகளை சாதாரணமா உட்கார்ந்து இருக்கும் போது நம்ம பிள்ளைக்கு எல்லாரும் ஸ்கூல்ல சொல்லி கொடுத்துருவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க, அம்மா அப்பா சொல்லி கொடுத்துருவாங்கன்னு டீச்சர்லாம் நினைக்கிறாங்க. டீச்சர் பாடத்தை சொல்லி கொடுப்பாங்க. பிள்ளைகளுடைய மனதிலே நம்பிக்கையை வளர்க்க வேண்டும் ஒரு கல்வின்னு வச்சுங்களேன். இப்ப பள்ளிக்கூடத்தில் பேசுறேன், அதனால இதை சொல்றேன். கல்வியினுடைய பெருமையை என்னத்தை எப்படி சொல்றது, அதுக்கு மனசுல பதிகிற மாதிரி. இப்ப நான் சொல்ற மாதிரி தான் சொல்லணும் இல்ல, அது அதனுடைய அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு நீங்க சொன்னா போதும். ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், ஒரு நாள் கூட படிக்காம இருக்காத. இது சொல்றது உலக நீதி. இளமையில் கல், ஆத்திச்சூடி, சின்ன வயசுலயே படிச்சிரு. கல்வி கரையில கற்பவர் நாள் சில. கல்வி பெருசு, அளவே இல்லாதது, கடலளவு பெரியது. ஆனா படிக்கக்கூடியவங்களுடைய நாட்கள், உயிர் கொஞ்ச நாள் தான். அதனால படிச்சிரு. எண்ணும் எழுத்தும் கண்ணன தகும், கைப்பொருள் தன்னில் மெய்ப்பொருள் கல்வி. கொன்றை வேந்தன் எப்ப 1000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்கான். அமெரிக்கால நியூயார்க்ல பிரிமாண்ட்னு ஒரு இடம் இருக்கு, அங்க ஒரு பப்ளிக் ஸ்கூல். அந்த பள்ளிக்கூடத்தில் பேசுவதற்காக நான் அழைக்கப்பட்டிருக்கின்றேன். உள்ள நுழையும் போது ஒரு பெரிய ஆர்ச், அதுல இங்கிலீஷ்ல எழுதி போட்டிருக்கான், what we have learned so far is like a handful of earth and what we have yet to learn is like the whole world. ஆங்கிலத்தில் போட்டுட்டு அது தமிழ்ல என்ன அப்படின்னு போடல. நான் அதை படிச்சுட்டு ஒரு 4 அடி உள்ள போயிட்டேன். இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே, ஒரு நிமிஷம் இருங்கன்னு அழைச்சிட்டு வந்த மாதிரி அங்க அழைச்சிட்டு போனாங்க. நிறுத்த சொல்லிட்டு வந்து திரும்ப படிச்சு பார்த்தா,
கற்றது கைமண்ணளவு கல்லாதது உலகளவு என்று ஔவையார் 1000 ஆண்டுகளுக்கு முன் தமிழிலே சொல்லிய வாசகத்தை சிறியதாக தமிழிலும் பெரியதாக ஆங்கிலத்திலும் அமெரிக்காவிலே எழுதி போட்டு இந்த கல்வியினுடைய சிறப்பை பற்றி தமிழனும் தமிழ் மொழியும் சொன்னதை மாபெரும் மக்கள் கொண்டாடுகிறார்கள். நீங்க நினைச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய விஷயம். சுருங்க சொல்லி விளங்க வைப்பதிலே தமிழ் மொழிக்கு நிகர், தமிழனுக்கு நிகர் உலகத்திலே யாருமே இல்லை. இப்ப நீங்க எல்லாரும் வந்து உட்கார்ந்துருக்கீங்க, உங்களுக்கு என்ன தெரியுதோ என்ன நினைக்கிறீங்களோ அது வேற. ஆனா ஏன் வந்து உட்கார்ந்துருக்கீங்க தெரியுமா? ஏராள செல்வத்தை ஈதலினும் பிள்ளைக்கு சீராய் தரும் கல்வி சீர் என்கிறது நபிமறை குறள். அரும் பரிசு பிள்ளைக்கு 1000 ஈதலினும் பெரும் பரிசு கல்வி என பேசு என்கிறது மேலது. கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே என்கிறான் அதிவீர ராமபாண்டிய மன்னன் நருந்தொகையிலே. ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, இவ்வளவு பேரும் வந்து இதை சொன்னதை நீங்க உள்வாங்கி இருக்கிறதுனாலதான், படிப்பினுடைய அவசியத்தை உணர்ந்த காரணத்தினால்தான் நீங்க எல்லாரும் வந்து உட்கார்ந்துருக்கீங்க. நீங்க நினைக்கலாம், படிச்சுட்டு நிறைய பேர் வேலை இல்லாம தெரியுறானே, படிச்சா எங்க வேலை கிடைக்குது, எதுக்காக கஷ்டப்படணும், எதுக்காக படிக்கணும்னு. பெருமை மிகு பெற்றோர்களே, நான் சொல்லுவதை நன்றாக உள்வாங்கிக் கொள்ளுகிறீர்கள். நான் சொல்றதை நல்லா கேளுங்க. சாதாரணமா முட்டாள்தனமான பேச்சுக்கள் இங்கே நிறைய உண்டு. என்ன காமராஜ் படிச்சாரா, கலைஞர் படிச்சாரா, இப்படியே வரிசையா சொல்லுவான். சொல்லுடான்னு சொன்னா 10 பேருக்கு மேல சொல்ல முடியாது, அவனால அதுக்கு மேல சொல்ல முடியாதுங்க. ஆனா 1 கோடி பேர் அல்ல, பல கோடி பேர் படித்து விட்டு பெரிய பதவியிலே காலம் காலமாக இருப்பவர்கள் பல கோடி பேர் இருக்கிறாங்க. ஆனா இவங்களும் அவங்க சொல்றாங்க இல்லையா, காமராஜர், கலைஞர், எம்ஜிஆர்னு வரிசையா, இவங்கெல்லாம் படித்த புத்தகங்கள் மிக பெரியது, பெரிய அளவுல பள்ளிக்கூடத்துல போய் படிக்கல, அவ்வளவுதான். ஆனால் அவர்களுக்கு நன்றாக தெரியும் வாளினுடைய கூர்மையும் நூலினுடைய கூர்மையுமே இந்த நாட்டை ஆள்கிறது என்பதை தெரிந்த காரணத்தினால் லைப்ரரியில் உள்ள புத்தகங்களை எடுத்துக்கொண்டு வர சொல்லி மிக மிக அதிகமாக படித்தவர்கள் வீட்டிலேயே. அப்போ இவன் அந்த மாதிரியும் படிக்க மாட்டான், பள்ளிக்கூடத்தில் படிக்கிறவனையும் படிச்சுட்டு என்னடா பண்ண போறேன்னு சொல்லுவான். அதை நம்பாதீங்க. உங்களுக்கு தெரியுமா, இந்தியாவில் இன்றைய நிலைக்கு 5 லட்சம் வேலைகள் காலியாக இருக்கின்றன. ஆனா 50 லட்சம் பேர் வேலை இல்லாம இருக்கான். ஏன் தெரியுமா? சும்மா நானும் படிக்க போறேன்னு போயிட்டு இந்த சினிமாவில் வந்து காலேஜுக்கு போறவங்கலாம் ஒரு நோட் எடுத்துட்டு போவான், நடிகர்லாம். அதை பார்த்துட்டு இவனும் அது மாதிரி காலேஜுக்கு போயிட்டு ஒண்ணுமே படிக்காம 60 சப்ஜெக்ட்ல 20 சப்ஜெக்ட் அரியர்ஸ் வச்சு 4 வருஷத்துல முடிக்க வேண்டிய காலேஜ் படிப்பை 7 வருஷம் படிச்சு உருப்படாம சும்மா 40% 7 வருஷம் கழிச்சு முடிச்சு வாங்கிட்டு ஒரு சர்டிபிகேட்டை மட்டும் வாங்கிட்டு வெளியில வரும். ஒரு இன்டர்வியூக்கு ஆள் எடுக்க வந்தா 5 நிமிஷம் இங்கிலீஷ்ல பேச தெரியாது, தமிழ்ல கையில பேப்பர் இல்லாம 10 நிமிஷம் பேச தெரியாது. இவனை எப்படிங்க வேலைக்கு எடுத்துக்குவான்? பேருக்கு பட்டம் அப்படின்னு வச்சிருக்கான ஒளி இவெல்லாம் உண்மையான பட்டதாரி இல்லை. உங்களுக்கு நல்ல உதாரணத்தை சொல்றேன். ஹூஸ்டன்ங்கிற ஒரு இடத்துல போய் நான் பேச போயிருந்தேன். விமானம் இங்க இருந்து 18 மணி நேரம் டிராவல். அங்க போய் இறங்கணும்னா ஒருத்தர் வீட்டுல தங்க வச்சிருந்தாங்க. அடுத்த நாள் காலையில மீட்டிங். நான் போனோன்னு படுத்துட்டேன். காலையில எந்திரிச்சு பார்த்தா எஸ்பி பங்களா கலெக்டர் பங்களாவோட பெரிய பங்களாவா இருக்கு. அவங்க ஒய்ஃப் காஃபி கொண்டு வந்தாங்க, அவரும் கூட வந்தார் பேப்பர் எடுத்துட்டு. நான் அவர்கிட்ட சொன்னேன், இது என்னங்க அமெரிக்காவில் வந்து ஹூஸ்டன்ல இவ்வளோ பெரிய வீடு வச்சிருக்கீங்க, நீங்க என்ன வேலை பார்க்குறீங்க, எங்க கலெக்டர் பங்களா எஸ்பி பங்களா விட பெருசா இருக்கே அப்படின்னு கேட்டேன். அவர் சிரிச்சுட்டே சொன்னாரு, நான் என்ஜினியர்னாரு. இது உங்க கம்பெனியில கொடுத்ததா சொந்த பங்களாவான்னு கேட்டேன். அவர் சொன்னாரு, சார் இது என்னோட சொந்த பங்களான்னாரு. நான் வந்து மற்றவர்கள்ட்ட சொல்றதுக்காக உங்கள்கிட்ட கேட்குறேன், அமெரிக்காவில் இதோட விலை என்ன சார் அப்படின்னு. 12 கோடினார். டாலர்ல சொல்லட்டுமா பணத்துல சொல்லட்டுமான்னு நான் இந்திய பணத்துல சொல்லுங்க, அப்பதான் சொல்றவங்களுக்கு புரியுங்கிறதுனால 12 கோடின்னு. நான் உடனே கேட்டேன், உங்க சம்பளம் என்ன சார்? 1 கோடின்னார். ஒரு வருஷத்துக்கான? இல்ல சார், ஒரு மாசத்துக்குன்னு. என் மனைவி என்னை விட அதிகமா சம்பாதிக்கிறாங்க சார். வேலை பார்க்குறீங்க? நான் கூகுள்ல வேலை பார்க்குறேன், என் ஒய்ஃப் அமேசான்ல வேலை பார்க்குறாங்கன்னு. எந்த ஊர் சார்? கோயம்புத்தூர். எனக்கு ஒரே ஆச்சரியம், எங்க சார் படிச்சீங்க? ஐஐடியில படிச்சுட்டு வந்தேன், இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில் படிச்சுட்டு நான் இங்கே வந்திருக்கேன் சார். எப்போ வந்தீங்க? நான் 27 வருஷத்துக்கு முன்னாடி வந்தேன் சார். உடனே நான் அவர்கிட்ட கேட்டேன், ஏன் சார் எங்கள் ஊரில் என்ஜினியரிங் படிச்சுட்டு 10,000 ரூபா சம்பளத்துக்கு ரோட்டில் அலையிறான், பணம் வேலை கிடைக்காம. நீங்கள் அதே இன்ஜினியரிங் படிப்பு படிச்சுட்டு இவ்வளோ பெரிய வேலையில ஒரு மாதத்துக்கு 1 கோடி ரூபா சம்பாதிக்கிறீங்களே, எப்படி சார்னு கேட்டேன். அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னார்,
ஆங்கிலத்தில் சொல்றாரு, அதை நான் உங்களுக்கு தமிழ்ல சொல்றேன். Here we are producing engineers. In India you are producing only engineering graduates. என்ன அர்த்தம்னா, இங்க வந்து நாங்க உண்மையான இன்ஜினியர்களை உருவாக்குறோம். அவன் படிச்சுட்டு வெளியில போகும்போதே ஒரு உலகத்திலே பெரிய கட்டடத்தை, பெரிய பாலத்தை எப்படி கட்டணும்னு அவனுக்கு தெரியும். இந்தியாவில் படிச்சுட்டு வெளியில வர்றவன்லாம் இன்ஜினியரிங் கிராஜுவேட்டா தானே இருக்கான ஒழிய உண்மையான என்ஜினியர் இல்லை. அதனாலதான் சார் அவன்லாம் வந்து 10,000 ரூபாய் சம்பளத்துக்கு அலையிறான். நாங்கெல்லாம் உண்மையான என்ஜினியரா இருந்து படிச்சுட்டு வந்ததுனால இவ்வளவு சம்பாதிக்கிறோம், அவ்வளவுதான் சார் வித்தியாசம். அப்போ நம்ம பிள்ளைங்க சரியா படிக்கிறது இல்லைங்கிறது தானே குறை. நீங்க யோசித்து பாருங்க, இப்ப திருப்பூர்ல மைண்ட் பவரை யூஸ் பண்ணி மூளையினுடைய ஆதிக்கத்தை புரிஞ்சுக்கிட்டு, மனதினுடைய வலிமையை, எண்ணத்தினுடைய வலிமையை புரிஞ்சுக்கிட்டு படிச்சு பெரிய ஆளா போகலாம். இல்ல உடல் வலிமையை உபயோகிச்சு வேலை செஞ்சு நல்லபடியா வாழலாம். நான் சொல்ற மாதிரி படிச்சு நல்ல மதிப்பெண் பெற்று சப்ஜெக்ட் நாலேஜோட இன்டர்வியூ அட்டன் பண்ணி வேலைக்கும் நம்ம போறதில்ல. உடல் உழைப்பை எடுத்தோடனே கலெக்டர் ஆகணுமா? ஊருக்கு ஊர் பார்த்தீங்கன்னா பாலக்கடையில் 10 பேர் ஒவ்வொரு பாலக்கடையிலையும் உட்காந்துருப்பான் வெட்டி கதை பேசிட்டு. வெளிநாட்டு வேற ஸ்டேட்டுக்காரன் வந்து இங்க வேலை பார்க்கறான், அவன் சம்பாதிச்சுட்டு இருக்கான். இவன் இந்த வேலையும் பார்க்க மாட்டேங்கிறான், அந்த வேலையும் பார்க்க மாட்டேங்கிறான். எப்படி நாடு உருப்படும் சொல்லு? இப்ப தப்பு யார்கிட்ட இருக்கு? நம்ம பிள்ளைகள்கிட்ட இருக்கு. நம்ம பிள்ளைகள் ஏன் அந்த தப்பு பண்றான்? அவனுக்கு நம்ம கல்வியினுடைய சிறப்பையும் கல்வியினுடைய அவசியத்தையும் நம்ம எடுத்து சொல்ல தவறிட்டோம். படிக்கும்போது கஷ்டமா தாங்க இருக்கும். மூத்தோர் சொல்லும் முதநெல்லி கனியும், முன்னே கசக்கும் பின்னே இனிக்கும். அதை எப்படி சொல்றான்னா, தொடங்குங்கால் துன்பமாய் இன்பம் பயக்கும் மடம் கொன்று அறிவகற்றும் கல்வி, நெடுங்காமும் முற்பயக்கும் சின்னீர் இன்பத்தின் முற்றிலாய் பிற்பயக்கும் பீழை பெரிதுண்டான். என்ன அர்த்தம்னா, சிற்றின்ப செயல்கள் வந்து ஆரம்பத்துல உங்களுக்கு வந்து கொஞ்சம் மகிழ்ச்சியா கொடுக்கும், வாழ்க்கை பூரா துன்பத்தை கொடுக்கும். ஆனா இந்த கல்வி ஆரம்பத்துல உங்களுக்கு துன்பத்தை கொடுக்கும், வாழ்க்கை பூரா இன்பத்தை கொடுக்கும். நீ வாழ்க்கை பூரா துன்பப்படணுமா இன்பப்படணும்? பிள்ளைகிட்டே சொல்லிடணும். சரி, கல்வியினுடைய அருமை பெருமை எல்லாம் தெரியுதுங்க. வாழ்க்கையில முன்னேறதுக்கு என்ன செய்யணும்? நம்முடைய எண்ணத்தினுடைய வலிமை என்ன? பிள்ளைங்கள்ட்ட நீங்க இவ்வளவு பெற்றோர்கள் உட்கார்ந்துருக்கீங்கல்ல, நான் உங்களை சிரிக்க வைப்பதற்காக அழைக்கப்பட்டவன் அல்ல, சிந்திக்க வைப்பதற்காக அழைக்கப்பட்டவன். நீங்க அந்த பிள்ளைங்கள்ட்ட என்ன சொல்லணும்? நீ என்னவாக வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதுவாகவே ஆக்கி விடுவாய். நான் சொல்லல, விவேகானந்தர் சொல்றார். எவ் உயிர் எப்படி எண்ணின அவ்வுயிர்க்கு அப்படி அளித்தருள் அருட்பெருஞ்சோதிங்கிறார் ராமலிங்க அடிகளார். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, பூமியில் இருப்பதும் வானத்தில் பறப்பதும் புது புது உயரமும் போய் வரும் தூரமும் அவரவர் எண்ணங்களே. கண்ணதாசன். நீ எதை கேட்கிறாயோ அதை தானடா வாழ்வு உனக்கு தருகிறது. அதனால் பெரிதினும் பெரிது கேள். பெருசா கேட்கறதுல, இந்த பிரபஞ்சத்துல பெருசா நினைக்கிறதுல உங்களுக்கு என்ன கஷ்டம்? பிள்ளைங்களுக்கு நினைக்கிறதுல என்னங்க கஷ்டம்? படிக்கும் போதே ஒரு ஐஏஎஸ் ஆகணும், ஒரு ஐபிஎஸ் ஆகணும், ஒரு பெரிய விஞ்ஞானி ஆகணும், ஒரு பெரிய கோடீஸ்வரன் ஆகணும், ஒரு பெரிய தொழில் முனைவர் ஆகணும், நல்ல மனிதன் ஆகணும், ஒரு பெரிய ப்ரொஃபஸர் ஆகணும். எதை வேணாலும் நினைங்க, பெருசா நினைங்க. நினைக்கிறதுல ஏன் கஷ்டம்? ஏன் நினைக்க சொல்ற? நீ என்ன நினைக்கிறியோ அதுவாதான் ஆகுற. இப்ப நீங்க எல்லாரும் இருக்கீங்க, இந்த மேடையிலையும் உட்கார்ந்துருக்காங்க, முதல் வரிசையெல்லாம் வந்து உட்கார்ந்துருக்காங்க. நீங்கள் அத்துணை பேரும் இன்று இந்த நிலையில இருப்பதற்கு காரணம் உங்களுடைய மனமே, உங்களுடைய எண்ணமே. சொல்றது நான் இல்ல, புத்தர் சொல்றார். உலகத்தில் உள்ள ஜீவராசிகளிலேயே மிகப்பெரிய ஜீவராசி மனிதன். மனிதனுக்கு அந்த சிறப்பை தருவது அவனுடைய சிந்தனையே. இது யார் சொல்றா? மாபெரும் ஆசிரியர் அரிஸ்டாட்டில் சொல்றார். ஒரு மனிதனை உயர்த்துவது அவனுடைய சிந்தனை தான். ரூசோ. மனிதர்கள் தங்களுடைய எண்ணங்களுக்கு ஏற்பவே உயர்ந்த நிலையிலும் தாழ்ந்த நிலையிலும் வாழ்கிறார்கள். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ஆங்கிலத்தில் உள்ளது அப்படியே தமிழ்ல சொல்றேன் உங்களுக்கு. உங்களுடைய சிந்தனையிலே கவனம் வையுங்கள், அவைகள் தான் எண்ணங்களாக மாறுகின்றன. உங்களுடைய எண்ணங்களிலே கவனம் வையுங்கள், அவைகள் தான் சொற்களாக மாறுகின்றன. உங்களுடைய சொற்களிலே கவனம் வையுங்கள், அவைகள் தான் செயல்களாக மாறுகின்றன. உங்களுடைய செயல்களிலே கவனம் வையுங்கள், அவைகள் தான் உங்களுடைய வாழ்க்கையே புரட்டி போடுகின்றன. இப்போ நான் இப்ப இனி என்ன ஆகிற நினைக்கிறியோ அது மாதிரி ஆயிரலான்னு சொல்றேன்ல, நான் அது மாதிரி ஆக முடிஞ்சாதானே உங்கள்கிட்ட சொல்றதுல அர்த்தம் உண்டு. இப்போ உங்களுக்கு சொல்றேன், நான் உண்மை சம்பவங்களையே சொல்லி கொண்டிருக்கின்றேன். இப்ப நீங்க +2 பிள்ளைங்க படிக்கிற மாதிரி, நான் படிக்கும்போது SSLC, நான் சொல்றது 50 ஆண்டுகளுக்கு முன்னர் SSLC படிக்கும்போது
எங்க அப்பா வெறும் 300 ரூபா பணத்தை வச்சுக்கிட்டு திருச்சியில் இருக்கிற சென்ட் ஜோசப் காலேஜில் சேர்க்கணும்னு என்ன அழைச்சிட்டு போனாங்க. உங்களுடைய நலன் கருதியே சொல்றேன், உங்களுடைய பிள்ளைகளினுடைய நலனுக்காக இதை சொல்றேன். வறுமை சிறுமை அல்ல, ஏழ்மையில் இருக்கோங்கிறதுனால உயர முடியாத வாழ்க்கையிலன்னு தயவு செய்து நினைக்காதீங்க. கல்விதான் மிகப்பெரிய ஊன்றுகோல். அதை நீங்கள் பிள்ளைகள் அடைய கற்றுக்கொண்டால் அவர்களுடைய முன்னேற்றத்தை யாராலும் தடுக்க முடியாது. சென்ட் ஜோசப் காலேஜுக்கு அழைச்சிட்டு போய் நான் SSLCயில் வாங்கின மார்க்கை காமிச்சாங்க. மார்க்கை பார்த்தோன்னா உடனே அட்மிஷன் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு பிரின்சிபல். பக்கத்தில் ரெக்டர்னு ஒருத்தர் உட்கார்ந்தார். உங்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டில் உள்ள மிகப்பெரிய கல்லூரி, அப்துல் கலாம் சார் படித்த கல்லூரி. உடனே அவர் சொன்னார், நீ எந்த ஊர்றான்னு கேட்டார். தஞ்சாவூர்னு. தஞ்சாவூர்லேருந்து திருச்சியில் வந்து எப்படா படிப்பேன்? இல்லை சார், நான் ட்ரெயினில் வந்து படிச்சிருவேன். அப்படிலாம் படிக்க முடியாது. நல்ல எண்ணத்தோடு சொன்னார், நீ ஹாஸ்டலில் சேரணும், அப்போ தான் படிக்க முடியும். எங்கள் அப்பா வச்சுருக்கிறதே 300 ரூபா பணம், ஃபீஸ் கட்டுறதுக்கு தான் பணம் பத்தோம். ஹாஸ்டலுக்கு எவ்வளோ ஃபீஸ்னாங்க? ஒரு மாதத்துக்கு 60 ரூபா, ஒரு நாளைக்கு 2 ரூபா. உடனே என்னை பார்த்தாங்க எங்கள் அப்பாவில் கட்ட முடியாதுன்னு எனக்கு தெரியும். நான் சொன்னேன், எப்போ அங்கே படிக்க முடியாது, நம்மளால அரசினர் கல்லூரி இருக்கு, மன்னர் சரபோஜி அரசினர் கல்லூரின்னு தஞ்சாவூர்ல. அங்க போனா கவர்மெண்ட்ல 320 ரூபாய் என்னுடைய மார்க்குக்கு ஸ்காலர்ஷிப் உண்டு, அந்த பணத்திலேயே நான் படிச்சிருவேன்ப்பா, இங்க வேண்டான்னு சொல்லிட்டு அந்த மரங்கள் அடர்ந்த சென்ட் ஜோசப் கல்லூரி வளாகத்தை பார்த்து கொண்டு கண்ணில் நீருடன் நான் வெளியேறியவன். ஒரு முடிவோடு அந்த காலேஜ்ல இருந்து வெளியில போனேன். என்ன நடந்துச்சு தெரியுமா? கொடிது கொடிது வறுமை கொடிது, அதனினும் கொடிது இளமையில் வறுமை. மதிப்பெண்கள் இருந்தும் பணம் இல்லாத காரணத்தினால் எந்த கல்லூரியிலே படிக்க முடியவில்லையோ அந்த கல்லூரியை போல நூற்றுக்கணக்கான கல்லூரிகள் இருக்கின்ற திருச்சி மாவட்டத்திற்கே காவல்துறை கண்காணிப்பாளராக மாறி அதே கல்லூரியிலே 3 முறை முக்கிய விருந்தினராக சென்று அப்துல் கலாம் அவர்கள் பேசின லாலி ஹால்ல உரை நிகழ்த்தி இருக்கின்றேன். இது எப்படி முடிஞ்சு யோசிப்பார்? எப்படி முடிஞ்சு? படிப்பு ஒன்று தானே, கல்வி ஒன்று தானே. அது மட்டும் இல்லைங்க, நீங்க ரொம்ப ஆழ்ந்து கவனிக்கிறீங்க, அதனால இதெல்லாம் சொல்றேன். வரும்போது கூட குறிப்பிட்டார் ஒரு பள்ளியினுடைய தாளாளர், உண்மை சம்பவங்களை நீங்க சொல்றது மனசுல புதையும் சார்னு. நானும் என்னை விட ஏழ்மையான குடும்பத்திலிருந்து பிறந்த என்னுடைய நண்பனும் மன்னர் சரபோஜி அரசினர் கல்லூரியில சேர்றதுக்காக போறோம். கல்லூரிக்கு போகும்போது அப்பதான் ஃபர்ஸ்ட் டவுன் பஸ்ல ஏறி போறோம். அது பஸ் ஸ்டாப் தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ் கிட்ட போய் நின்றுச்சு. மெடிக்கல் காலேஜில் நின்று குறுக்க நடந்து போகணும். எங்க அப்பா படிக்காத ஏழை விவசாயி, ஆனா என்ன டாக்டர் ஆக்கணும்னு ஆசை. 600 ரூபா கட்டுற இடத்துல, ஸ்காலர்ஷிப் வாங்குற இடத்துல, ஒரு சாதாரண ஹாஸ்டல் ஃபீஸ் கட்ட முடியாத அப்பா மெடிக்கல் காலேஜில் படிக்க வைக்கணும்னு நம்ம பிள்ளைங்களை பத்தி நம்ம என்ன நினைக்கிறோம், அது மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. இந்த மெடிக்கல் காலேஜில் நிறுத்தணும்னு சொன்னாங்க என்கிட்ட, தம்பி நீ வாங்கியிருக்கிற மார்க்குக்கு மெடிக்கல் காலேஜில் படிக்கிறதுக்கு தகுதி உண்டுடா, என்கிட்ட பணம் இல்லை, காரணத்தோடு இந்த பதிவை செய்கிறேன். உன்னதான் டாக்டர் ஆக்க முடியல, இந்த மெடிக்கல் காலேஜினுடைய செவுத்தையாவது தொட்டு பார்த்துட்டு வர்றேன். 50 ஆண்டுகளுக்கு முன் மருத்துவம் என்பது மிகப்பெரிய படிப்பு. மருத்துவக் கல்லூரி செவுத்தை தொட்டு பார்த்துட்டு வர்றேன்னு போய் அந்த செவுத்தை அப்படியே தடவி தடவி பார்த்துட்டு கண்ணிலே நீருடன் அங்க இருந்து திருப்பி வந்தாங்க. ஆடி போயிட்டேன் நான். என் நண்பன், என்னடா உங்க அப்பா அப்படி பண்றாங்க அப்படின்னு கேட்டான். அன்று என்னுடைய தந்தை என்னுடைய மனதிலே ஏற்படுத்திய தாக்கம் என்ன ஆணிச்சு தெரியுமா? நான் படிச்சு காவல்துறை அதிகாரி ஆகி என்னுடைய மனைவியும் நானும் என்னுடைய பிள்ளைகளிடம் தாத்தா வந்து செஞ்ச இந்த செயலை, ஏழ்மையினால படிக்க முடியாம போனத, மெடிக்கல் காலேஜ் செவுத்த தொட்டு தொட்டு பார்த்துட்டு அழுதுட்டு வந்தத, பிள்ளைகளிடம் ஏழ்மையையும் முதியோர்கள் பட்ட சிரமத்தையும் தயவு செய்து பெற்றோர்களை சொல்லி சொல்லி வளருங்கள். இதை சொல்லி சொல்லி வளர்த்ததுனால, பிள்ளைங்களும் படிச்சதுனால, அருமை பெற்றோர்களே, இன்று என்னுடைய வீட்டிலே 4 முதுகலை முடித்த மருத்துவர்கள். நான் ஒரு மருத்துவமனைக்கு சொந்தக்காரன் என்றால் அத்துணைக்கும் காரணம் என்னுடைய ஏழை தந்தை அன்றைக்கு ஏற்படுத்திய அந்த தாக்கமே அன்றி வேறல்ல. நீங்க நினைச்சு பாருங்க. அப்ப எப்படியெல்லாம் இந்த குடும்பத்தை ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமாப்போடை தின்றார் வள்ளுவர். ஒரு பிறவியில நீ படிச்சுட்டேன்னா 7 பிறவிக்கு குடும்பம் நல்லாயிடும்டான்ட்டார். என்னரும் தமிழ்நாட்டின் கண் எல்லோரும் கல்வி கற்று பன்னரும் கலைஞானத்தால் பராக்கிரமத்தால் உன்னத இமயமலை போல் ஓங்கிடும் கீர்த்தி பெற்று இன்புற்றார் என மற்றொரு எம்பிட கேட்டிடல் என்னாலும் நாம் பாரதி. எல்லாரும் படிச்சுட்டாங்க, தமிழ்நாடே உயர்ந்துருச்சு.
அந்த அளவுக்கு அறிவுள்ளவங்களா இருக்கிறாங்க. படிக்கலைன்னா அந்த குடும்பம் என்ன ஆகும்னு சொன்னது பாரதிதாசன். எல்லா நலமும் ஈந்திடும் கல்வி இல்லா வீடு இருண்ட வீடுங்க. படிப்பிலார் நிறைந்த குடித்தனம் நரம்பில் துடிப்பிலார் நிறைந்த சுடுகாடுங்க. அறிவே கல்வியாம் அறிவிலா குடும்பம் நெறி காணாமல் நின்றபடி விழும். என்ன அர்த்தம் தெரியுமா? ஊர்ல பணக்காரனா இருப்பான், புள்ள பணம் இருக்குன்னு படிக்க மாட்டான். அடுத்த தலைமுறையில நின்றபடி விழுமா. மரம் நின்னோன்னு சாயுது இல்ல, அது மாதிரி அந்த குடும்பமே விழுந்துருமா. படிச்சிருப்பானா, ஆனா அந்த குடும்பம் ஏழ்மையான குடும்பமா இருந்தாலும் ஆலமரத்தை போல விழுது விட்டு வளருமா. படிக்கணுமா வேண்டாமா யோசித்து. இப்ப நீ என்னவாகணுமோ அதவா ஆயிடுவேன்னு சொல்லிட்டு தானே உங்களுக்கு நான் பேச வந்தேன். நானும் என்னுடைய நண்பனும் மன்னர் சரபோஜி அரசினர் கல்லூரியிலே படிக்கும் போது போகும்போது எஸ்பி பங்களாவும் கலெக்டர் பங்களாவும் பக்கத்துல இருக்கு. எனக்கு காக்கி உடை அணிந்த காவல்துறை அதிகாரியாக மாற வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. ஒரு பெரிய மீசை வச்சுக்கிட்டு யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு திரு வால்டர் தேவாரம் அவர்கள் 1968-69 எஸ்பி ஆபீஸுக்கு போகும்போது 9:30 மணிக்கு சிவப்பு விளக்கு சுழல 11:11 ஒரு அம்பாசிடர் கார்ல போவார். கரெக்டா 9:30 மணிக்கு நாங்க காலேஜ் போவோம். நான் அந்த இடத்துல நின்று அவரை பார்க்காம ஒரு நாள் கூட போனது. தினம் 2 பேரும் நின்று பார்ப்போம். என்னுடைய நண்பனுடைய நோக்கம் என்னன்னு எனக்கு தெரியாது. நான் அப்படி நின்று பார்க்கும்போது ஒரு நாள் காரை நிறுத்திட்டேன். என்னடா 2 பையில அங்க நிக்கிற, டெய்லி பாக்குறேன், காலேஜ் போறீங்களா இல்லையான்னு கேட்டேன். நான் கேட்டேன், உங்களை மாதிரி ஆகணும்னா என்ன சார் பண்ணணும்னு கேட்டேன். அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னார், நீ என்சிசில போய் சேர்றா, ரைஃபிள் கிளப்ல போய் சேர்றா, ஒழுங்கா படிடா, நூலகத்துக்கு போடான்னு நிறைய சொன்னார். அத்தனையும் செஞ்சேன். டிகிரி முடிச்சோடனே சர்வீஸ் கமிஷன் எக்ஸாம் வந்துச்சு. என்னுடைய நண்பனினுடைய நோக்கம் என்னன்னு தெரியலன்னு சொன்னாலும் அவன் என்னை விட ஏழ்மையான குடும்பத்துல இருந்து பிறந்தவன். 2 பேரும் சேர்ந்து பரீட்சைக்கு போனோம். நான் பாஸ் பண்ணிட்டேன், அவனுக்கு கிடைக்கல, மார்க் கொஞ்சம் கம்மி. என்னை விட ரிட்டன்ல எழுதுறதுல அவன் மார்க் கூட, கிரவுண்டில் அவனை விட நான் மார்க்கு அதிகம். என்சிசில இருந்து கிரவுண்ட்லேயே இருந்ததுனால போலீஸ் ஆஃபீஸர் வேலை எனக்கு கிடைச்சிருச்சு, அவனுக்கு கிடைக்கல. இது எதுக்கு சொல்றேன் தெரியுமா? அருமை பெற்றோர்களே, கிராமப்புறத்திலிருந்து வந்து இவரிடம் எதை தெரிந்து கொண்டு நம் பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டும் என்ற எண்ணத்தோடு வந்து உட்கார்ந்திருக்கின்றீர்களே. எனக்கு வேலை கிடைச்ச பிறகு பயிற்சி முடிச்சுட்டு பல இடங்களில் பணிபுரிஞ்சிட்டு நீ என்னவாக வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிவிடுவான்னு சொல்லிட்டு தானே உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். பெருசா திங்க் பண்ணுங்கன்னு இப்பதானே சொன்னேன். நினைக்கிறத பெருசா நினைங்க. எந்த எஸ்பி பங்களாவை பார்த்து கொண்டு ஒரு நாட்டுப்புறத்து ஏழை சிறுவனாக நான் கல்லூரிக்கு சென்றேனோ அதே எஸ்பி பங்களாவிலே என்னுடைய ஏழை தாயையும் தந்தையையும் அழைத்துக் கொண்டு அந்த மாவட்டத்தினுடைய காவல்துறை கண்காணிப்பாளராக காவல்துறை அணிவகுப்பு மரியாதையை ஏற்று அதே பங்களாவிற்குள்ளே அந்த மாவட்டத்தினுடைய எஸ்பியாக குடிபுகுந்தவன் நான். இது எப்படி முடிஞ்சு? இப்ப எனக்காக இதை சொல்லல, இனிமேதான் கிளைமேக்ஸ். பதவி ஏற்று முடித்து விட்டு நான் சொன்னேன்ல, என் நண்பனுடைய நோக்கம் என்னன்னு தெரியாது. எப்ப பார்த்தாலும் அவன் ரிட்டன் டெஸ்ட்ல மார்க் அதிகமா வாங்கினா, எப்ப பார்த்தாலும் லைப்ரரியிலே உட்கார்ந்துருப்பான்னு சொன்னேன் இல்லையா? பதவி ஏற்று முடித்து விட்டு மரியாதை நிமித்தமாக மாவட்ட கலெக்டரை பார்ப்பதற்காக கலெக்டர் அலுவலகத்திற்கு சென்றேன். நூலகத்திலேயே அதிக நேரம் படித்த என்னுடைய நண்பன் மாவட்ட கலெக்டராக என்னை வரவேற்றான். ஒரு கிராமத்தில் படிக்கிற என்னால ஒரு எஸ்பியாவும் என்னுடைய நண்பனால ஒரு கலெக்டராகவும் வர முடியும்னா, இதை போல ஒரு அற்புதமான பள்ளிக்கூடத்தில் படிக்கிற உங்களுடைய பிள்ளைகளால ஏன் வர முடியாது? யோசித்து பதில் சொல்ல வேண்டியது நீங்க தான். சரி, பெற்றோர்கள் நிறைய பேர் இருக்கீங்க, பெற்றோர்களுக்கு நல்ல செய்தி சொல்லணும்னு வந்திருக்கிற அத்தனை தாளாளர்களும் மாத்தி மாத்தி என்னிட்ட சொன்னாங்க, உங்க மேல அவ்வளவு அக்கறை. மேடம் ஜெனிகோல் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய உளவியலாளர் இருக்காங்க. அவங்க வந்து உங்களுக்காகவே ஒன்ன சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒவ்வொரு பிள்ளையும் பிறக்கும் போது என்ன நினைச்சுக்கிட்டு பிறக்குது அப்படின்னு அவங்க அதுல சொல்லியிருக்காங்க. என்ன நினைச்சுக்கிட்டு பிறக்குதான், என்னுடைய வருகையை இந்த பூமி பந்து உற்று நோக்கி கொண்டிருக்கிறது, என்னுடைய வருகையை இந்த உலகமே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. ஏன் தெரியுமா? நாளை நான் எப்படி இருப்பேனோ அப்படித்தான் இந்த உலகமும் இருக்கும். அதனால் என்னை இந்த உலகத்திற்கு ஒரு கொடையாக வளர்த்திடுங்கள், ஒரு சுமையாக வளர்த்து விடாதீர்கள். ஏனென்றால் என்னுடைய விதி உங்கள் பெற்றோர்களாகிய உங்கள் கையில இருக்கிறதுன்னு ஒவ்வொரு பிள்ளையும் பிறக்கும்போது சொல்லுதான். அது நினைக்கிறத சொல்ற மாதிரி அந்த உளவியல் கூற்று. ஏன் அப்படி சொல்லுது? அதுக்கு பதில் எழுதுறாங்க, உங்களிடம் பிறக்க வேண்டும் என்று நான் வரம் கேட்கவில்லை,
பிள்ளை வரம் கேட்டவர்கள் நீங்கள், என்னை பெற்றெடுத்தவர்கள் நீங்கள். என்னை ஒழுங்காக வளர்த்து மிகப்பெரிய மனிதனாக வளர்த்தெடுக்க வேண்டிய மிகப்பெரிய கடமை உங்களுக்கு இருக்கிறது. நான் அப்படி வளரலைன்னா முதல் குற்றவாளி பெற்றோர்களாகிய நீங்களேன்னு சொல்லும். அப்பனா நமக்கு எவ்வளவு பொறுப்பு பாருங்க. பெத்தா மட்டும் பிள்ளை இல்ல, பிள்ளை வளர்ப்பு என்பது ஒரு வேள்வியை போன்றது. சுருக்கமா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். ஒரு முன்னாள் காவல்துறை உயர் அதிகாரியாக, பிள்ளைங்க இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க, being a positive role model is the fastest and most powerful way to teach children because children do not hear your words as deeply as they feel your actions. தமிழ்ல என்னன்னா, பிள்ளைகள் நீங்கள் சொல்லுவதை செய்வதை விட நீங்கள் செய்வதைத்தான் பிள்ளைகள் கூர்ந்து கவனித்து அதன்படி செய்யும். உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும், எப்படி சார் பிள்ளை செய்யறத தான் செய்யுமா? நாங்க செய்யறத நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனா நம்ம பிள்ளை நல்லா இருக்கணும். ஏன்னா நீ நல்லா இருன்னு சொன்னா பிள்ளை நல்லா இருக்கும்னு நம்ம நினைச்சிடறோம். ஆனா உண்மை என்னன்னா, நீங்க சொல்றத அந்த பிள்ளை செய்யாதான், நீங்க செய்யறத தான் அந்த பிள்ளை செய்யுமா. இப்போ ஒரு ஆயிரக்கணக்கா பெற்றோர்கள் உட்காந்துருக்கீங்கல்ல, உங்களுக்கு எளிமையா புரியும்படியா சொல்றத பிள்ளைங்க செய்யாது, செய்யறத தான் செய்யணும் உங்களுக்கு நான் நிரூபிச்சு காட்ட முடியும். இப்ப எல்லா பெற்றோர்களும் உட்காந்துருக்கீங்க இல்லையா, இங்கிலீஷ் மீடியத்தில் பிள்ளை படிக்கணும்னு நினைக்கிறீங்கல்ல, நான் சொல்றத ஒரு நிமிஷம் செய்யுங்க. ஆல் பேரண்ட்ஸ் ப்ளீஸ் ரைஸ் அப் யுவர் ரைட் ஹேண்ட். எல்லா பெற்றோர்களும் வலது கையை தூக்குங்க. பரவாயில்ல, எல்லாரும் வலது கையை தூக்கிட்டீங்களா? அப்படியே வச்சிருங்க ஒரு நிமிஷம். இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன், ஆல் பேரண்ட்ஸ் ப்ளீஸ் ரைஸ் அப் யுவர் ரைட் ஹேண்ட். வலது கையை தூக்குது. ப்ளீஸ் டச் யுவர் ஃபோர்ஹெட், நெத்தியை தொடுங்க. ப்ளீஸ் டச் யுவர் நோஸ் டிப், மூக்கை தொடுங்க. ப்ளீஸ் டச் யுவர் சீக், அப்படியே கையை வைங்க, யாரும் எடுக்கக்கூடாது. நான் ப்ளீஸ் டச் யுவர் சீக்னு கன்னத்தை தொட சொல்லி சொன்னேன், ஆனால் நான் தொட்டது முகவாயை தொட்டேன். நீங்க அத்துணை பேரும் நான் செய்ததைத்தான் செய்திருக்கிறீர்கள் ஒழிய நான் சொன்னதை ஒருத்த கூட செய்யும். நீங்க நினைச்சு பாருங்க, இப்பவே இந்த வெளிச்சத்துல நின்றுட்டு நான் செய்யறதா நீங்க செய்யறீங்க, சொல்றது செய்யல. பிள்ளைங்க நீங்க சொல்றது செய்யுமா, செய்யறது செய்யும். பக்கத்து வீட்டு மாமா வந்து கேட்டா இல்லைன்னு சொல்லு அப்படின்னு வீட்டுல உட்காந்துட்டு சொன்னா, அது வந்து சினிமாவுக்கு போயிட்டு வந்து ஸ்பெஷல் கிளாஸ் போயிட்டு வந்தேன்னு சொல்லும். நீங்க தானே சொல்லி தரீங்க. குடிக்கின்ற பெற்றோர்கள் பிள்ளைகளை குடிக்காதே என்று சொல்வதற்கு என்ன தார்மீக உரிமை இருக்கிறது? யோசித்து பாருங்க. நம்ம ஒழுக்கமா இருந்தாதான் பிள்ளைங்க ஒழுக்கமா இருக்கும். நம்ம நல்லா வளர்ந்தோம்னா நம்மளை பார்த்து பிள்ளைங்க நல்லா வளரும். குடும்பம் தான் பிள்ளைகளினுடைய முதல் வகுப்பறை. பெற்றோர்கள் தான் பிள்ளைகளினுடைய முதல் ஆசிரியர்கள். Parents are the first teachers and teachers are the second parents. பெற்றோர்கள் மரத்தினுடைய வேர்களை போன்றவர்கள், பிள்ளைகள் அதிலே பூத்து குலுங்குகின்ற பூக்களை போன்றவர்கள். வேர்களின் பலத்தை பொறுத்தே பூக்களினுடைய வசீகரம் அமையும். வேர்களாகிய பெற்றோர்கள் பட்டு போனால் பூக்களாகிய பிள்ளைகள் கொட்டி போவார்கள். பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய சொத்து அந்த பெற்றோர்கள் பிள்ளைகளிடம் செலவு செய்கின்ற நேரம். பிள்ளைகளிடம் நேரம் செலவு செய்யாத பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு எவ்வளவுதான் சொத்து சேர்த்து வைத்து விட்டு போனாலும் அது விழலுக்கு இறைத்த நீராக வீணாய் போகிறது என்பதை காவல்துறை அதிகாரியாக நான் பலமுறை பார்த்து விட்டேன். வாழ்க்கை வேறு, பொருள் வேறு. வாழ்க்கை என்று சொல்லுவது பிள்ளைகளை, பொருள் என்று சொல்லுவது பணத்தை. ஒரு மனிதன் பொருளை இழந்து வாழ்க்கையை தக்க வைத்துக் கொள்ளலாம், பணத்தை இழந்து பிள்ளைகளை தக்க வச்சுக்கலாம். வாழ்க்கை இழந்து பொருளை தக்க வைத்துக் கொள்வது விரல் போவது தெரியாமல் மோதிரத்திற்கு ஆசைப்படுவதை போல. பெருமவற்றுள் யாம் அறிவதில்லை, அறிவார்ந்த மக்கட்பேறு அல்ல பிறங்கிறார் வள்ளுவர். உன்கிட்ட இருக்கிற சொத்துலேயே மிகப்பெரிய சொத்து உன்னோட புள்ளதாண்டா. 100 ஏக்கர் காடு, 100 கோடி ரூபா பணம், 100 மாடி கட்டடம், அதெல்லாம் இல்லடா. உயிருள்ள பிள்ளை தாண்டா உன்கிட்ட இருக்கிற சொத்துலேயே மிகப்பெரிய சொத்துட்டார் சொல்றது திருவள்ளுவர். ஏன் அப்படி சொன்னார்? குழலினிது யாழினிது என்பர் மக்கள் மழலை சொல் கேளாதோர். மக்கள் மெய்தீண்டல் உடலுக்கு இன்பம், அவர்தம் சொல் கேட்டல் இன்பம் செவிக்கு. அமெரிக்கால நான் பேச போயிருக்கும் போது ஒரு ஆங்கிலேயர் எந்திரிச்சு, ரொம்ப கவனமா கேட்குறீங்க அதனால சொல்றேன், என்கிட்ட கேட்டாரு. நான் உலகம் பூரா சுத்துறேன், ஆனா இந்தியாவில் உள்ள பெற்றோர்கள் மாதிரி நான் பார்த்ததே இல்லை. Why all Indian mothers are very much worried about their kids' education? இங்கிலீஷ்ல கேட்டான். எல்லா இந்திய தாய்மார்களும்
எதுக்காக பிள்ளைகளுடைய படிப்புல அதுக்காக எதை வேணாலும் தியாகம் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்களே எப்படின்னு கேட்டேன். நான் உடனே சொன்னேன், ஆல் இந்தியன் மதர்ஸ் வாண்ட்ஸ் their children to be better than her husband. எல்லா இந்திய தாய்மார்களும் தன் புருஷனை விட பிள்ளைய புத்திசாலியா வளர்க்கணும்னு நினைக்கிறாங்கய்யா, அதனாலதான் அப்படி பண்றாங்க. உண்மையாலே யோசிச்சு பாருங்க, this fellow cannot be rectified. இன்னும் இவனை மாத்த முடியாது. அட்லீஸ்ட் பிள்ளைங்கள்டையாவது புத்திசாலியா பெரிய குடும்பமா ஆக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோன்னு. ஒரு வெள்ளை அமெரிக்க தாய் எழுந்து என்னிட்ட, இந்தியாவில் படிச்சுட்டு நல்ல பள்ளிக்கூடத்தில் நல்ல காலேஜில் படிச்சுட்டு அமெரிக்காவுக்கு வந்து வேலை செய்கிற பிள்ளைங்க, உங்களோட பெருமை என்னன்னு பார்த்துக்குங்க. அவங்க சொன்னதை அப்படியே சொல்கிறேன். வேலை பார்க்குற பிள்ளைங்களை நான் பார்க்குறேன், மிகப்பெரிய அறிவாளிகளா, மிகப்பெரிய கடுமையான உழைப்பாளிகளா, அம்மா அப்பாவை அழைச்சிட்டு வந்து பத்திரமா பார்த்துக்கிறவங்களா, புள்ள படிப்பில் அக்கறை உள்ளவங்களா, மற்றவர்களுக்கு உதவி செய்பவர்களாக ரொம்ப அறிவாளியாக இருக்காங்களே, என்ன சார் காரணம் அப்படின்னு கேட்டுச்சு. உடனே நான் சொன்னேன், நான் காரணம் என்னன்னு சொல்கிறேன், ஆனால் உங்களால் அது மாதிரி செய்ய முடியாதுன்னு. சொல்லுங்க சார். உலகத்திலேயே தனக்காக சமைக்காத அம்மாவும் தனக்காக சொத்து சேர்க்காத அப்பாவும் உலகத்திலே இந்தியாவை தவிர எந்த நாட்டிலும் இல்லை. பிள்ளைகளுக்காகவே வாழ்கிறார்கள். அதுதான் காரணம்னு சொன்ன. ஒத்துக்கிட்டான், அந்த அம்மாவும் ஒத்துக்கிச்சு. அப்ப எவ்வளவு பெரிய பெருமை வாய்ந்த நீங்கள் நம்முடைய பிள்ளைகளை எப்படி வளர்த்தெடுக்க வேண்டும் சற்று சிந்தித்து பாருங்கள். பால் தெரிந்து போவது பாத்திரத்திற்கு தெரியாது என்பதை போல பிள்ளைகள் கெட்டு போய்விட்டார்கள் என்பதை கடைசியாக தெரிந்து கொள்ளுகிறவர்கள் பெற்றோர்களாகத்தான் இருக்கின்றனர். கூடவே இருப்போம், புள்ள தப்பு பண்றான்னு நமக்கு தெரியாது. கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் வந்து நிற்போம். இந்த செல்போன் வாங்கி கொடுக்குறீங்களா பிள்ளைங்களுக்கு, தயவு செய்து அதுல எல்லாரும் இப்பவே கிராமப்புறமா இருந்தாலும் கவனமா இருக்கு. 11ஆம் 12ஆம் வகுப்பு படிக்கின்ற பிள்ளைகள் பாய்ஸ் லாக்கர் ரூம் அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் ஆரம்பிக்கிறான். எல்லா அசிங்கங்களும் அதுல அரங்கேறுது. பேரு பாய்ஸ் லாக்கர் ரூம். திடீர்னு ஒரு இன்ஸ்டாகிராம்ல உள்ள ஒரு ஸ்கிரீன்ஷாட் லீக் ஆயிடுது. டெல்லி காவல்துறை விழித்துக் கொண்டது. இரவோடு இரவாக 11ஆம் வகுப்பு படிக்கின்ற 16-17 வயது நிரம்பிய 27 பேரை போலீஸ் ஸ்டேஷன் தூக்கிட்டு போயிட்டாங்க. பொள்ளாச்சி சம்பவத்தை போல ஒரு சம்பவம் அரங்கேறி விடாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக அத்துணை பேரையும் கைது செய்து அழைத்துக் கொண்டு போய்விட்டார்கள். காலையில ஒரு 54 பெற்றோர்கள் கண்ணீரும் கம்பளையுமாக காவல் நிலைய கதவுகளை போய் தட்டுகிறார். எதுக்கு? என் பொண்ணு போட்டோ பேப்பர்ல வந்துடக்கூடாது, என் பிள்ளை பேர் வந்துடக்கூடாது, பாஸ்போர்ட் கிடைக்காது, வேலை கிடைக்காது, கல்யாணம் ஆகாது. தயவு செய்து பிள்ளைகள் செல்போனிலே என்ன செய்கிறார்கள் என்பதை பெற்றோர்கள் கவனியுங்கள். நிஜ உலக ஆபத்திலிருந்து பிள்ளைகளை காப்பாற்றுவதற்கு என்னெல்லாம் செய்வீங்களோ இந்த நிழல் உலக ஆபத்திலிருந்து பிள்ளைகளை காப்பாற்ற அத்துணையும் செய்யுங்க. இதை ஏன் சொல்றேன் தெரியுமா? நேரிலே பேசுவதற்கு சங்கோச்சப்படுகின்ற எதையும் செல்போனிலே பகிர்ந்து கொள்ளக்கூடாது என்று பிள்ளைகளுக்கு சொல்லித்தாருங்க. 2 கண்கள் மட்டும்தான் பார்க்கின்றன என்று நினைத்துக் கொண்டு செல்போனிலோ கம்ப்யூட்டர்ல இந்த பிள்ளைகள் செய்கின்ற அத்துணையையும் செல்போனுக்கு பின்னால் இந்த உலகமே பார்க்க முடியும். நத்திங் இஸ் சீக்ரெட் இன் த செல்போன். அதாவது தன்னுடைய தனிமையை பகிர்ந்து கொள்வதற்காக பெண்கள் முகம் தெரியாதவர்களுடன் முகநூலிலே தொடர்பு கொண்டு பல பேர் வாழ்க்கை சீரழிந்து போவதை காவல்துறை அதிகாரியாக நான் பார்க்கின்றேன். அதனால தயவு செய்து செல்போனை யூஸ் பண்ணும்போது மிக கவனமாக உபயோகிங்கள். இந்த செல்போனுடைய அப்ளிகேஷன்ஸ் என்று சொல்லக்கூடிய செயலிகளை உருவாக்குபவர்கள் பல கோடி டாலர்களை அதிலே கொட்டி உங்களுடைய நேரத்தையும் கவனத்தையும் தங்களிடமே வைத்துக்கொண்டு அதன் மூலம் அவர்கள் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக அப்படிப்பட்ட அப்ளிகேஷன்ஸை உருவாக்கி அதில் வர்ற விளம்பரங்களை நீங்கள் பார்ப்பதன் மூலமாக அவர்களுக்கு பணம் கொட்டுகிறது. நமக்கு ஓடிக்கொண்டிருப்பது கடிகார முள்ளல்ல, நம்முடைய வாழ்க்கை. செல்போனிலே நேரத்தை தொலைக்கின்ற மாணவர்களும் பெரியவர்களும் தங்கள் வாழ்க்கையிலே மிகப்பெரிய சாதனைகளை சாதிப்பதை இழந்து விடுகிறார்கள். அதுல மிக மிக கவனமாக இருங்கள். செல்போன் என்பது ஒழுங்காக உபயோகித்தால் ஒரு வரம், ஆனால் அதை தவறாக உபயோகித்தால் அது ஒரு சாபம். இதை புரிந்து கொள்ள வேண்டியது நீங்கள் தான். இறுதியாக கலை நிகழ்ச்சியில் ஈடுபடுகின்ற பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, பெற்றோர்களாக இருந்தாலும் சரி, உங்களுடைய பெற்றோர்களுக்காகவும் சேர்த்து ஒன்றை சொல்லி நான் விடைபெற விரும்புகின்றேன். அம்மாவுடைய சக்தி என்ன, அப்பாவுடைய சக்தி என்ன, அம்மாவுடைய தியாகம் என்ன, அப்பாவுடைய தியாகம் என்ன. நான் ஒரு பெரிய மருத்துவமனை நடத்திட்டு இருக்கேன். என் வீட்டில் என்ன தவிர எல்லாரும் டாக்டர்னு சொன்னேன் இல்லையா? தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய மருத்துவமனையில் ஒரு தாய்க்கு 2 குழந்தை பிறகுது. ஒரே பிரசவத்தில் 2 குழந்தை பிறகுது. சமீபத்தில் நடந்த உண்மை நிகழ்ச்சி. ஒரு குழந்தை உயிரோட இருக்கு, ஒரு குழந்தை
சத்தமே இல்லை, அழலை, கை கால் அசையல. பக்கத்தில் வந்து பீடியாட்ரிஷியன் அந்த குழந்தைய அழ வைக்கிறதுக்கு மூச்சு வர்றதுக்காக எவ்வளோ முயற்சி பண்ணி பார்க்குறாரு, நடக்கல. பக்கத்தில் இருக்க நர்ஸ் சொல்கிறாங்க, சார் 1 மணி நேரம் ஆச்சு, அந்த குழந்தை இன்னும் பிழைக்காது அப்படின்னு எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. எல்லாரும் முடிஞ்சதெல்லாம் பார்க்குறாங்க, ஒன்றும் ஆகலை, அசையலை. அந்த தாயிட்ட கொண்டு போய் புதைக்கிறதுக்கு முன்னால் காமிச்சிட்டு புதைக்கலான்னு 2 குழந்தையும் 2 தொட்டியில் பக்கத்தில் படுக்க போட்டு கொண்டு போய் காமிக்கிறாங்க. அப்போதுதான் அனஸ்தீசியா தெளிஞ்சு மயக்கம் தெளிஞ்சு எந்திரிச்ச அந்த தாய் 2 குழந்தைகளையும் பார்க்குறாங்க. ஒரு குழந்தை அசைவே இல்லாமல் இருந்தோன்னு அப்படி டாக்டரை பார்க்குறாங்க. டாக்டர் ஆமான்னு தலையாட்டுறாரு. அந்த குழந்தைக்கு உயிர் இல்லை, அசையலை, அழலை அப்படின்னு சொல்கிறாரு. பட்டுன்னு அந்த அம்மா எந்திரிக்குது. எப்படி? நிச்சயமா என் குழந்தைக்கு உயிர் இருக்கும் அப்படிங்குது. இல்லைம்மா, எல்லா முயற்சியும் பண்ணி பார்த்தோம், 1 மணி நேரமா அந்த குழந்தை அழலை, சுவாசிக்கல அப்படின்னு டாக்டர் சொல்றாரு. உடனே நர்ஸ் சொல்றாங்க, புதைக்கிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட காமிச்சிட்டு கொண்டு போய் புதைக்கலான்ட்டு வந்தோம். அந்த குழந்தைய என் கையில கொடுங்கன்னு நல்லா இருக்கிற குழந்தைய விட்டுட்டு அந்த அசைவே இல்லாம இருக்கிற குழந்தைய தோல்ல போட்டு இறுக்கி பிடிச்சிக்கிட்டு அந்த குழந்தை தாய் தேம்பி தேம்பி அழுறான். பக்கத்தில் இருக்கிற கணவர் பின்னால இருந்து முதுகுல தட்டி, ஒரு குழந்தை உயிரோடு இருக்கு, ஒரு குழந்தை இறந்து போயிருக்கு, நீ அழாத, பச்சை உடம்பு தாங்காதுன்னு சொல்றாரு. கணவனோட கையை ஒரு தட்டு ஓங்கி தட்டி விட்டுருச்சு. புதைக்கணும்னு சொல்லி கையை நீட்டுறாங்க. நேரம் ஆச்சுன்னு அந்த நர்ஸுக்கு ஓங்கி ஒரு அடி, இறுக்கி அந்த குழந்தைய பிடிச்சிட்டு கதறி கதறி அழுகுது அந்த அம்மா. எல்லாரும் ஆஸ்பத்திரியே பார்க்குது. நண்பர்களே, வியந்து போவீர்கள். திடீர்னு குழந்தை அழுகுற சத்தம் கேட்டோம்னா உயிரோடு இருக்கிற குழந்தைய எல்லாரும் பார்க்குறாங்க. தோளிலே தாயினுடைய அரவணைப்பிலே படுத்திருந்த குழந்தையினுடைய விரல்கள் அசைகின்றன, கண் இமைகள் அசைகின்றன. வீல் என்று கத்தியது இறந்து போனதாக அறியப்பட்ட குழந்தை உயிர் பிழைத்து தாயினுடைய பிடியிலே, தாயுடைய அரவணைப்பிலே உயிர் பெற்று அழுகிறது. நீங்க நினைச்சு பாருங்க, ஒரு அம்மாவோட சக்தி எவ்வளவு பெருசு. நான் 1 மாசத்துக்கு 2 நாட்டில் பேசுறேன். இந்த 27ஆம் தேதி சைபர்ஜயா யூனிவர்சிட்டியில் பேசுறேன் மலேசியாவில், அடுத்த மாசம் அமெரிக்காவில் ஹூஸ்டன்ல பேசுறேன். இதை ஏன் சொல்றேன்னா, 360 பயணிகளை சுமந்து கொண்டு ஒரு விமானம் மத்திய தரை கடலிலே 35,000 அடி உயரத்திலே பறக்கிறது. அப்பாக்களுக்காகவே சொல்லுகின்றேன். இந்த அப்பாவோட அருமை என்னன்னு எல்லாரும் தெரிஞ்சுக்கணும், உள்ள இருக்கிற பிள்ளைங்களும் புரிஞ்சுக்கணும். திடீரென்று வெடிச்சத்தம், புகை மண்டலம். காக்பிட்ல இருந்து பைலட் வெளியில வந்து 35,000 அடி உயரத்தில் பறந்துட்டு இருக்கிற விமானத்தில் என்ஜின் ஆஃப் ஆயிடுச்சுங்க. ஒரே மரண ஓலம், புகை மண்டலம், ஒரே சத்தம். ஃபிளைட்டு புவியீர்ப்பு விசையில் ஆடி ஆடி கீழே வருது. பைலட் வந்து சொல்றாரு, எல்லாரும் லைஃப் ஜாக்கெட்டை போட்டுக்குங்க, கடல்ல உள்ள போறோம், மிதக்க வேண்டியதுதான், ஏதாவது உதவி வந்தா பிழைக்கலாம், இல்லைன்னா இல்லைங்க. துணை விமானி மட்டும் விடாம, தன்னுடைய முயற்சியை கைவிடாமல் அதை ஆன் பண்ணி பார்த்துட்டு இருக்க. 20,000 அடி, 10,000 அடி, 5,000 அடிக்கு வந்துருச்சு. தண்ணீரை தொட இருந்த போது துணை விமானி வந்து கிரீன் லைட் எரியுதுன்னு கத்துறான். காக்பிட்ல ஏறி உட்கார்ந்து பைலட்டும் சேர்ந்து முயற்சி பண்றான். என்ஜின் ஸ்டார்ட் ஆயிடும். தண்ணீரை தொட இருந்த விமானத்தை மீண்டும் மேலே ஏற்றி எமர்ஜென்சி லேண்டிங்னு பக்கத்து நாட்டில் தரையிறக்குறாங்க. எல்லா நாட்டுக்காரனும் அதுல உள்ள இருக்கும். உயிரை கையில பிடிச்சிட்டு வெளியில வரும்போது பத்திரிகைக்காரர்கள் கேட்கிறாங்க, ஆங்கிலத்தில் கேட்டது தமிழ்ல சொல்றேன், இறப்பினுடைய விளிம்பை தொட்டு விட்டு வருகிறீர்களே, கடைசியா என்ன நினைச்சீங்க அப்படின்னு கேட்கிறான். ஒருத்தன் நாட்டை சொல்றான், ஒருத்தன் பேங்க் பேலன்ஸ் அனுபவிக்க முடியாம போறேங்கிறான், ஒருத்தன் மனைவியை சொல்றான், ஒவ்வொருத்தன் ஒவ்வொன்ன சொல்றான். அருமை பிள்ளைகளே, அருமை பெற்றோர்களே, என்னுடைய பிள்ளைகளுக்கு இன்னும் ஆண் குழந்தைகளுக்கு வேலை கிடைக்கவில்லை, பெண் பிள்ளைக்கு திருமணம் முடியவில்லை, என் பிள்ளைகளை அனாதையாக விட்டுவிட்டு இறக்கப் போகிறோமே என்று கதறி கதறி அழுதேன் என்று பதிவு செய்த 11 பேரும் இந்திய தந்தைகள் என்பதை மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். தாயிலிருந்து தான் தலைமுறை தொடங்குகிறது. ஒவ்வொரு தாயும் ஒரு வரலாறு. தலைமுறை மாற்றத்தை உருவாக்கக்கூடிய தகுதி படைத்தவள் இந்த உலகத்தில் தாய் மட்டுமே. மாதா வயிறறிய வாழா ஒரு நாளும் என்கிறார் வாரியார். மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம் என்கிறது உலக நீதி. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்கிறது கொன்றை வேந்தன். யார் இல்லை என்றால் இந்த உலகத்தில் நீ பிரவேசித்திருக்கவே முடியாதோ, யாரை இழந்து விட்டால் நீ திரும்ப பெற முடியாதோ, அவளுடைய பெயர் தானடா தாய் என்று சொல்லுகிறார் விவேகானந்தர். பலவீனத்திலும் பலவீனமாக 10 மாதம் உன்னை சுமந்து புரண்டு படுத்தால் கூட உனக்கு வலிக்குமே என்று உனக்கு வேண்டியதை உண்டு, தனக்கு வேண்டியதை வெறுத்து, நீ பிறப்பதற்கு முன்பே
உனக்காக இறைவனிடத்தில் வேண்டிய ஒரே ஒரு உன்னதமான ஜீவன் இந்த உலகத்தில் உண்டென்றால் அது உன்னை பெற்ற தாயை தவிர யாரும் இல்லை என்பதை பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு தயவு செய்து சொல்லித்தார். அதே போல தந்தையினுடைய அருமையை சொல்லி வளருங்கள். அம்மாவிடம் ஒட்டிக்கொள்வோம், அப்பாவிடம் எட்டி நிற்போம். அம்மாவோட அன்பு வெளிப்படையானது, அப்பாவுடைய அன்பு வெளியே தெரியாது. சாப்பிடவான்னு கூப்பிடுறது அம்மா, சாப்பிட உட்காரும் போதே புள்ள சாப்பிட்டுருச்சான்னு கேட்டுட்டு உட்கார்றது அப்பா. புரியுற மாதிரி சொல்லணும்னா, இந்த உலகுக்கு உன்னை அறிமுகப்படுத்தியவர் உன்னுடைய தாய், இந்த உலகத்தையே உனக்கு அறிமுகப்படுத்துபவர் உன்னுடைய தந்தை. அம்மா தோசை மாதிரி சாப்பிட்டோன்னு தெரியும், அப்பா தோசைக்கல் மாதிரி எவ்வளவு சூடு போடுறாருன்னு அவரா சொன்னாலும் தெரியும், வேற யார் சொன்னாலும் தெரியாது. யோசித்து பாருங்க, உண்மையா இல்லை என்ன? வயலிலும் வரப்பிலும், வெயிலிலும் மழையிலும், பனியிலும் குளிரிலும் விழுந்து புரண்டு பட்ட காயங்களையும் தழும்புகளையும் சுமந்து கொண்டு மாடாய் உழைத்து ஓடாய் தேய்ந்து போய் தனக்கு கிடைக்காத கல்வி இந்த பிள்ளைகளுக்கு கிடைக்க வேண்டும், தான் அடையாத உயரத்தை இந்த பிள்ளைகள் அடைய வேண்டும், தான் வாழாத வாழ்க்கையை இந்த பிள்ளைகள் வாழ வேண்டும் என்று உலகத்திலேயே உழைக்கிற ஒரே அப்பாக்கள் இந்தியாவை தவிர எந்த நாட்டிலையும் இல்லை. இதை புரிந்து கொண்டு பிள்ளைகளும் படிக்க வேண்டும், பெற்றோர்களும் உங்கள் அருமை பெருமைகளை தெரிந்து கொள்ள வேண்டும். தேடி சோறு நிதந்தின்று பல சின்ன சிறு கதை மனம் வாடி துன்பமிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிழப்பருவம் எய்தி கொடுங்கூற்றுக்கு இறையென பின் வாயும் பல வேடிக்கை மனிதரைப் போல் நான் வீழ்வேன் என்று நினைத்த எம்மம் பாரதி. பிறந்தோம், வளர்ந்தோம், சாப்பிட்டோம், கல்யாணம் பண்ணிட்டோம், குழந்தைய பெற்றுக்கிட்டோம், வயசாயிடுச்சு, செத்து போயிட்டோம். அதற்காக கொடுக்கப்பட்டது அல்ல இந்த வாழ்க்கை. பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம், இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும். இங்கு அமர்ந்திருக்கின்ற எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும். உங்களிடத்தில் இல்லாத நிலை வேண்டும். எனக்கு வாய்ப்பு கொடுத்த திரு வரதராஜன் அவர்களுக்கும், இத்துணை நேரம் ஒரு குண்டூசி விழுந்தால் கூட சத்தம் கேட்கும் அளவிற்கு அமைதியாக இருந்து என்னுடைய உரையை ரசித்த அத்துணை பெற்றோர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.